பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய ஏற்றமிகு தலைவர் அண்ணன் நந்தகுமார் அவர்களே, மதிப்பிற்குரிய துணைத் தலைவர் அண்ணன் பழனிசாமி அவர்களே, பார் கவுன்சில் உறுப்பினர் அண்ணன் அருணாச்சலம் அவர்களே, துணை செயலாளர் அமுதா விவேகானந்தன் அவர்களே, என் பாசத்துக்குரிய தம்பி விஜயராகவன் அவர்களே, அடுத்து நான் யாரை சொல்ல போகின்றேன் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். மடை திறந்த வெள்ளம் போல் பேச்சாற்றல் மிக்கவர், துப்பாக்கியிலிருந்து பறக்கின்ற தோட்டாக்களை போல அனல் பறக்கின்ற வகையிலே தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்து இன்றைக்கு உலகத் தமிழர்களுடைய இதயங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருப்பவர், இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் அண்ணன் திரு வைகோ அவர்களே, வருக வருக என்று இருகரம் கூப்பி கோவை மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தினுடைய 3000 வழக்கறிஞர்கள் சார்பாக உங்களை வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று ஏராளமான வழக்கறிஞர்கள் ஆர்வத்தோடு எங்களிடத்திலே பல்வேறு சமயங்களிலே கோரிக்கை வைத்தார்கள். அப்பொழுது நம்முடைய சங்க தலைவர் நந்தகுமார் அவர்கள் சொன்னார்கள், அண்ணன் திரு வைகோ அவர்கள் எப்பவும் பிஸியாக இருக்கக்கூடியவராயிற்று, அவரை எப்படி இங்கு அழைத்து வந்து விழா நடத்துவது என்பது நிறைய சிரமங்கள் இருக்குமே, அவருடைய தேதிகள் கிடைக்குமா என்று சொன்னார்கள். 135 ஆண்டுகால சங்கத்தினுடைய வரலாற்றிலே ஒரு தலைவர் பேசுவார், தலைவருடைய பேச்சை கேட்பதற்காக, அவர் கலந்து கொள்வதற்காக இந்த திறந்தவெளி மைதானத்தில் சங்க வரலாற்றிலே முதல் முறையாக கூட்டப்பட்டது அண்ணன் திரு வைகோ அவர்களுக்காக மட்டும்தான். அந்த பெருமை அண்ணன் திரு வைகோ அவர்களே சேரும். வெளியிலே பிளக்ஸ் போர்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால், அண்ணன் அவர்கள் வக்கீல் கோட்டு போட்டு கேஸ் எடுத்து கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிளக்ஸ் வைக்கப்பட்டிருக்கும். நமக்கெல்லாம் ஒரு பெருமை என்னவென்று சொன்னால், அவர் நம்முடைய வழக்கறிஞர் இனத்தை சார்ந்தவர், அவர் நம்முடைய வழக்கறிஞர்களுள் நம்மளுடைய சகோதரர். அவர் வழக்கறிஞர் தொழிலிலே ஒருவேளை இருந்திருப்பார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உயர் நீதிமன்றத்திலோ உச்ச நீதிமன்றத்திலோ மிகச்சிறந்த ஒரு மூத்த வழக்கறிஞராக இன்றைக்கு கொடிகட்டி பறந்து கொண்டிருந்திருப்பார்கள். ஆக வழக்கறிஞர் தொழிலுக்கு அண்ணன் அவர்கள் தொடர்ந்து பயிற்சிக்கு வராத ஒரு இழப்பு தான் என்றாலுமே கூட, அண்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலம் ராஜ்யசபா உறுப்பினராகவும் 2 முறை லோக்சபா உறுப்பினராகவும் பல்வேறு சட்ட மசோதாக்களிலே தன்னுடைய வைக்கும் பேச்சால் விவாதங்களெல்லாம் கலந்து கொண்டு பல பிரதமர்களுடைய கவனங்களை ஈர்த்தவர். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தமிழர்களுடைய இதயத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடியவர். உலகெல்லாம் அண்ணன் வைகோ அவர்கள் வருகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு உலகத் தமிழர்கள் முழுவதும் ஆர்வமாக காத்திருப்பார்கள். அப்படி இயற்கை அவருக்கு கொடுத்த வரப்பிரசாதம் தான் இந்த பேச்சாற்றல். இந்த முக்கியமான இந்த வேளையிலே இன்று ஒரு கருத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அண்ணன் அவர்கள் வழக்கறிஞர் மட்டுமல்ல, அவருக்கு பல முகங்கள் உண்டு. சிறந்த சிந்தனையாளர், பேச்சாளர், சிறந்த இலக்கியவாதி, சிறந்த அரசியல் தலைவர், சிறந்த பார்லிமெண்டேரியன் மற்றும் பல்விதமான சமூக பிரச்சனைகளுக்கு அவர் குரல் கொடுத்தவர். அவருடைய போராட்ட குணம் இந்த உலகம் அறிந்த ஒன்று. அப்படி பலவிதமான போராட்ட குணத்தை பல்வேறு இளைஞர்கள் இன்றைக்கு அவரை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னோடியாக கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அண்ணன் அவர்களுடைய பெருமையை பற்றி அவர்களுடைய பற்றி மேலும் நான் சொல்லி உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டியதில்லை. இங்கே கோவை மாவட்டத்தில் உள்ள 3000 வழக்கறிஞர்கள் சார்பாக அண்ணன் வைகோ அவர்களே, வருக வருக என்று இருகரம் கூப்பி உங்களை வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கோயமுத்தூர் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய வாசலில் வைத்து அழகு பார்த்த தமிழ்நாடு பார் கவுன்சில் உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான திரு அருணாச்சலம் அவர்களை முன்னிலை உரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். இவ்விழாவினை
தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரன் நந்தகுமார் அவர்களே, மேடையிலே வீட்டிற்கும் சிறப்பு விருந்தினர் திரு வைகோ அவர்களே, ஏனைய நிர்வாகிகளே, இங்கே பிறந்தநாளாக கூடியிருக்கும் என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, பொதுமக்களே ஆகியோருக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தூங்கிக் கொண்டிருந்த தமிழனுடைய உணர்வை தன்னுடைய உரையால் தட்டி எழுப்பியவர் நமது சிறப்பு விருந்தினர் வைகோ அவர்கள். பார்லிமெண்ட்டிலே உறுப்பினராக இருந்த பொழுது அந்த பார்லிமெண்ட்டினுடைய அந்த கண்ணியத்தை காத்தவர். மற்ற உறுப்பினர்களால் டைகர் ஆஃப் பார்லிமெண்ட் என்று அழைக்கப்பட்டவர் நமது சிறப்பு விருந்தினர். அன்றொரு முன்பு மைய அரசியலே இவருடைய அரசு முறையிலே பங்கேற்றுக் கொண்டிருந்த பொழுது அப்பொழுது அந்த எதிர்கட்சியில் கொண்டிருந்த ஒரு தீர்மானத்திற்கு பதிலளிக்க அன்றைய பிரதமரால் கேட்டுக்கொண்டு அதற்கு சிறந்த முறையிலே பதிலளித்து அந்த தீர்மானத்தை தோற்கடித்ததை பெருமை நமது சிறப்பு விருந்தினை சாரும். அத்தகைய நம்ம சிறப்பு விருந்தினர் இன்று நம்மிடையே சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். நம்முடைய சிறப்பு விருந்தினர் தன் எடுத்துக்கொண்ட கொள்கைகளில் எந்த விதத்திலும் எந்த பிரச்சனையில் வந்தாலும் அது விட்டுக் கொடுக்க விடாதவர், எதற்காகவும் அந்த கொள்கையிலே காம்ப்ரமைஸ் பண்ணாதவர். அவர் ஒருவேளை அதையெல்லாம் விட்டு கொடுத்திருந்தால் இன்னும் பெரும் பெரும் அரசியல் பதவிகளை பெற்றிருக்க கூடும். ஆனால் இருந்தாலும் தமிழருடைய உயர்வுக்காகவும் தமிழருடைய முன்னேற்றத்திற்காகவும் அன்று முதல் இன்று தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறவர். அவருடைய வேகம், அவருடைய பேச்சை பார்த்தால் அந்த இடி முழக்கத்துடன் கூடிய உணர்ச்சி பிளம்பாக வருகின்ற அந்த பேச்சை பார்க்கும் பொழுது அந்த பாடி லாங்குவேஜ் என்று சொல்வார்களே, அந்த உடல் அசைவுகளை பார்த்த எவனும் அவருடைய பேச்சிலே மயங்காமல் இருக்க மாட்டார் என்பதுதான் எல்லோரும் அறிந்து கொண்ட உண்மையாகும். அந்த அம்பேத்கர் அவர்கள் அந்த நோ பீ நோ வாட்டர், அதாவது அந்த காலத்திலே பள்ளியிலே படிக்கும் பொழுது அந்த பள்ளியிலே படிக்கின்ற அந்த பியூன் தான் அவர்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டும் என்ற நிலைமை, அதையெல்லாம் அந்த அம்பேத்கர்கள் தன்னுடைய முயற்சியினால் இன்றைய தினம் நீக்கி நாம் ஒரு சமதர்ம சமுதாயத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அதுபோல்வே இந்த நமது சிறப்பு பேச்சாளர் விருந்தினர் அவர் தான் கண்டு கொண்டிருக்கும் கனவும் நிறைவேறும் என்று தருணத்திலே நான் நினைவு கூறுகிறேன். எனவே அந்த அம்பேத்கர் அவர்கள் ஒரு காலத்திலே அவர் தன்னுடைய இந்த மைய அரசினுடைய முதல் சட்ட அமைச்சராக இருந்த காலத்திலே இந்துக்களாலே சில திருத்தங்களை கொண்டு வந்தார்கள். அதாவது இந்த டிஸ்பேரிட்டி அமோங் ஜெண்டர் டிஸ்பாரிட்டியை நீக்க வேண்டும், அதாவது பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது பலத்த எதிர்ப்பு ஏற்பட்டது, அதை கைவிடப்பட்டது. அப்பொழுது அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார்கள். ஆனால் அன்றைய அவர் கண்ட கனவு இன்று நிறைவேறிவிட்டது. அதுபோல் இன்றைய தினம் நமது சிறப்பு பேச்சாளர்கள் தான் எடுத்துக்கொண்டிருக்கிற குறிக்கோளுக்கும் தான் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த கொள்கைக்காக அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பார்க்கும் பொழுது அது சிறு தொய்விற்காக தெரியலாம். ஆனால் அந்த அம்பேத்கர் எப்படி தன்னுடைய கனவை தான் கண்ட கனவை நிறைவேற்றினாரோ அதுபோல் அவருடைய நம்ம சிறப்பு விருந்தினர் கண்டிருக்கும் கனவுகளை நிறைவேறும் என்றும் அதை நாம் நிறைவேற்ற உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தருணத்திலே கேட்டுக்கொண்டு அத்தகைய கொள்கை அளவிலும் அவருடைய அரசியல் வாழ்க்கையிலும் ஓரளவு அம்பேத்கருடன் ஒத்துப்போகின்ற உடைய நம்ம சிறப்பு அழைப்பாளர்கள் அவரை பற்றி இன்றைய தினம் உரையாற்றுவது சால சிறந்தது என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பளிப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மூத்த வழக்கறிஞரும் பி நந்தகுமார் அவர்களை தற்போது தலைமை உரை மற்றும் நமது சிறப்பு விருந்தின் அறிமுக உரையை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இனிய விழாவிலே பல்வேறு அலுவலர்களுக்கு இடையே நேரம் ஒதுக்கி இங்கு எனது பார்வையில் அண்ணல் அம்பேத்கர் என்ற தலைப்பிலே பேச வருகை புரிந்திருக்கும் மூத்த வழக்கறிஞரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய வைகோ அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமில்லாமல் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கும் மூத்த வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் சக வழக்கறிஞர் சகோதர சகோதரிகளுக்கும் என் இனிய
இளம் வழக்கறிஞர் சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதிப்பிற்குரிய வைகோ அவர்கள் ரத்னவேல் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் அவர்களுடைய இளவராக வழக்கறிஞர் தொழில் ஆரம்பித்தார். அவர் பாரதி பிறந்த மண்ணுக்கும் வஉசி பிறந்த மண்ணுக்கும் சொந்தக்காரர். அந்த வகையில் அவர்களுடைய வீரமும் உறுதிப்பாடும் அவரிடமும் உண்டு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தாலும், அரசியலுக்காக ஓயாது போராட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் கூட அவருடைய தமிழ் தாகத்தின் காரணமாக, தமிழிலே உள்ள ஆர்வத்தின் அடிப்படையிலே அவருடைய இலக்கிய பேச்சுக்கள் எல்லாம் ஒரு இலக்கியவாதியை மிஞ்சும் அளவுக்கு இருந்ததை நான் கேட்டேன். அதிகமாக அவருடைய பேச்சுக்களை நேரடியாக கேட்கும் வாய்ப்பு எனக்கு இல்லை. ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணியளவிலே இமயம் தொலைக்காட்சியிலே அவருடைய பேச்சை கேட்பது என்னுடைய வழக்கம். ஒவ்வொரு வாரமும் கேட்பேன். அதிகமாக தொலைக்காட்சி பார்ப்பதிலே நேரமில்லை. இருந்தாலும் கூட மூவா அவர்களை பற்றி அவருடைய 100ஆண்டு விழாவிலே 1.5 மணி நேரம் பேசினார். அந்த 1.5 மணி நேரங்களில் பேசும்போது மூவா எழுதிய அகல் விளக்கு, கரித்துண்டு மற்றும் நெஞ்சிலோர் முள் போன்ற ஒவ்வொரு நாவல்களையும் எடுத்து அந்த கதாபாத்திரங்களோடு ஒன்றி இணைந்து அந்த கதாபாத்திரங்களுடைய இலக்கிய குணங்களையும் அது எப்படி நாட்டு மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற குறிக்கோளையும் எடுத்து கூறிய விதம் மூவாவை பெருமைப்படுத்தியதோடு தமிழுக்கு ஒரு செழுமையை ஏற்படுத்தி அதுக்கு அடுத்தாற்போல நமது வைகோ அவருடைய தமிழ் புலமையும் எடுத்து காட்டியது. அதற்கடுத்து வைகோ அவர்கள் கொள்கையில் சமரசத்துக்கு இடம் கொடுக்காத ஒரு இலட்சியவாதியாக இருந்தார்கள். அவர் பாராளுமன்றத்திலே பேசும்போது இந்த நாட்டு மக்களுக்காக, என்னுடைய இனத்துக்காக என்னுடைய உயிரையும் கொடுக்க தயார் என்று நாடாளுமன்றத்திலே பேசினார்கள். இது அவர் பிறந்த மண்ணுக்கு உண்டான இயற்கையான ஒரு குணம். ஏனென்றால் வஉசி அவர்கள் ஒரு கூட்டத்திலே பேசிக்கொண்டிருக்கும் போது அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாம் இங்கு பேசிக்கொண்டிருக்கின்றோம், பிரிட்டிஷ் அரசு வந்து நம்ம மீது கலகம் செய்தார்கள் என்று குற்றம் சாட்டப்படும். அவர்கள் ஒரு போலீஸ் படையை நம்மளை சுட்டுத் தள்ள தயாராக இருக்கின்றார்கள் என்று பேசி அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், தமிழ் மக்கள் 35 லட்சம் உள்ள அன்றைய காலகட்டம் 35 லட்சம் உள்ள தமிழ் மக்களுக்காக நாம் 3000-4000 பேர் இருந்தால் அதில் ஒன்றும் நஷ்டமாக போவதில்லை. அப்படி ஒரு காலகட்டம் வந்தால் நானும் சுப்பிரமணிய சிவாவும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்று அன்று பேசினார்கள். அதைவே தான் பார்லிமெண்டிலே நமது வைகோ அவர்களும் எடுத்து கூறினார்கள். வைகோ அவர்கள் ஒரு அரும்பணி என்னவென்றால், அரசியலமைப்பு சட்டத்தை தந்தவர் நமது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நாடாளுமன்றத்தினுடைய மைய கட்டடத்திலே இந்திரா காந்தி அம்மையார், நேரு அவருடைய படம் மற்றும் மோதிலால் நேரு அவருடைய படம், சித்தரன் தாஸ் அவருடைய படம், சரோஜினி நாயுடு ஆகியோருடைய படம் ஆகியெல்லாம் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் போது இந்த நாடாளுமன்ற மைய கட்டடத்திலே, மைய மண்டபத்திலே பெரியாரின் படமும் அம்பேத்கரின் படமும் இங்கு திறக்கப்பட வேண்டும் என்று வைராகியமாக ஒவ்வொரு முறையும் குரல் கொடுத்தவர் நமது தலைவர் வைகோ அவர்கள். அப்படி குரல் கொடுத்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி அந்த அரசியல் அமைப்பு சட்டம் செயல்படுத்தக்கூடிய நாடாளுமன்றத்திலேயே அவருக்கு படம் திறப்பதற்கு மனம் வரவில்லை. அதற்கு பின்னாக பல முறை ஒவ்வொரு கட்டத்திலும் காலகட்டத்திலும் அதற்காக போராடி கொண்டே இருந்தார். அதற்கடுத்து விபி சிங் அவர்கள் பிரதமரானார். விபி சிங் அவர்கள் பிரதமரானதற்கு பின்பு இந்த கோரிக்கையை வைத்தார்கள். கோரிக்கையை வைத்த உடனே விபி சிங் அதை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறப்படும் என்று சொல்லி அடுத்து விபி சிங் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு
அண்ணல் அம்பேத்கருடைய படத்தினை நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்திலே திறந்தார்கள். அது அவருடைய வரலாற்றினுடைய ஒரு சிறப்பு அம்சமாகும். அதற்கடுத்து இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்காக அவர் போராடினார். மே மாதம் 1ஆம் தேதி அன்று தொழிலாளர்கள் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த தொழிலாளர்கள் தினத்துக்கு விடுமுறை அளிக்க வேண்டும். அப்படி சில தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் போன்ற சில மாநிலங்களிலே தொழிலாளர் தினத்திற்காக விடுமுறை விடப்பட்டிருந்தது. இந்த விடுமுறையை மத்திய அரசு இந்தியா முழுமைக்குமாக ஒரு விடுமுறை மே 1ஆம் தேதி விட வேண்டும் என்று கோரிக்கையை வைத்தார். அந்த கோரிக்கையை முதலிலே நிராகரித்தார்கள். அதற்கு பின் விபி சிங் அவர்கள் வந்தபோது பாராளுமன்றத்திலே அதை பற்றி இவர் எடுத்து கூற, அப்பொழுது விபி சிங் அவர்கள் கூறினார்கள், ஐ வில் கன்சிடர் யுவர் ப்ரொபோசல் என்று. அன்று அவர் பேசிய நாள் 30ஆம் தேதி, அடுத்த நாள் மே 1. அன்று விடுமுறை விடப்பட வேண்டுமானால் அன்று 2:30 மணிக்குள் அந்த ஒரு முடிவு அறிவிக்கப்பட வேண்டும். அவர் சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார்கள். உடனடியாக வைகோவும் அவர் கூட சார்ந்தவர்களும் அவருடைய அறைக்கு சென்றிருக்கின்றார்கள். அப்பொழுது அவருடைய உதவியாளர் பிரதம மந்திரி அவர்கள் ஜப்பான் நாட்டுக்காரரிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் பார்க்க இயலாது என்று கூறுகின்றார்கள். இல்லை, அவர் எப்படியா இருந்தாலும் நாங்கள் பார்த்தாக வேண்டும் என்று விடாப்பிடியாக இருக்கும்போது அவர் அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. உடனடியாக ஒரு துண்டு சீட்டிலே இவர் வைகோ வந்திருக்கிறார், உங்களை பார்த்து பேச வேண்டும் என்று துண்டு சீட்டு ஒன்று கொடுத்திருக்கின்றார்கள். அப்பொழுது வர சொல்லியிருக்கின்றார்கள். 3-4 பேர் உள்ளே போயிருக்கார்கள். போன உடனே அன்றைய பாரத பிரதமர் விபி சிங் அவர்கள் எழுந்து நின்று முகமலர்ச்சியோடு உங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டுள்ளது, 2:30 மணிக்குள் அறிவிப்பு வரும் என்று சொன்னார்கள். அப்படி அறிவிப்பு வந்தது. அடுத்த மே 1ஆம் தேதி, அடுத்த நாள் தமிழகம், அதாவது இந்தியா முழுவதும் மே 1ஆம் தேதி விடுமுறை அளிக்கப்பட்டது. ஆக இதற்கெல்லாம் காரணகர்த்தாக இருந்தவர் நமது வைகோ அவர்கள். இதற்கு காரணம், அவர் கொள்கையிலே பிடிப்பானவர். அச்சம் தவிர என்று சொல்வதற்கேற்ப எந்த இடத்திலும் தன் லட்சியத்தை விட்டுக் கொடுக்காமல் கொள்கை கோட்பாடோடு இருந்த காரணத்தினால் அந்த வைராகியம், நேர்மை அதெல்லாம் அவர்களிடம் இருந்ததால்தான் இப்படிப்பட்ட தலைவர்களிடமெல்லாம் தயங்காது வாதிட்டு பெற வேண்டியதை பெறுவதற்காக எந்த நிலையை ஏற்பட்டாலும் அந்த நிலையை நான் சந்திக்க தயார் என்று சொல்லி அந்த அடிப்படையிலே அவர் பாடுபட்டவர். அம்பேத்கரை பற்றி 2 குறிப்புகளை மட்டும் சொல்கின்றேன். பள்ளியிலே செல்லும்போது அவர் ஏன் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் என்பதற்காக ஒரு காரணம். பள்ளிக்கு செல்லும்போது முதலாக அவர் சாதாரண குடும்பத்திலே, தாழ்த்தப்பட்ட குடும்பத்திலே பிறந்தார் என்பதற்காக ஆசிரியர் ஒரு கோணிப்பையை எடுத்துட்டு வர வேண்டும் என்று கட்டளையிடுகின்றார். பள்ளி படிப்பு முடிய வரை அந்த கோணிப்பையோடு தான் அவர் செல்கின்றார். அதற்கு அடுத்து உயர்நிலைப் பள்ளிக்கு வரும்போது அவர் தகப்பனார் ராம்ஜி சக்பால் அவர் தனது பிள்ளை உயர்நிலைப் பள்ளியிலே இந்த இன்னல்களுக்கெல்லாம் ஆட்படக்கூடாது என்ற அடிப்படையிலே அவர் ஒரு யுக்தியை செய்தார். அவருக்கு பிடித்தமான ஆசிரியர், அந்த பிடித்தமான ஆசிரியருடைய பெயரை அவரோடு சேர்த்து விட வேண்டும் என்று சக்பால் என்பதை எடுத்துவிட்டு அந்த ஆசிரியருடைய பெயரை அவருக்கு வைக்கிறார். அந்த ஆசிரியருடைய பெயர் தான் அம்பேத்கர். ஆகவே அதற்கு பின்புதான் பீம்ராவ் அம்பேத்கர் என்று அழைக்கப்பட்டார். அதற்கு பின்னாக ஒரு முக்கியமான நிகழ்வு அவர் வாழ்க்கையிலே நடக்கின்றது. அவர் மெட்ரிகுலேஷனிலே தேர்விலே தேர்ச்சி பெறுகின்றார். அப்படி தேர்ச்சி பெறுவதும் தாழ்த்தப்பட்ட இனத்திலே இருந்து தேர்ச்சி பெற்றவர் அவர் ஒருவர் தான். அதை அங்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்களால் பெரிதாக கருதி பாராட்டு செய்கிறார்கள். ஒரு பாராட்டு விழா எடுக்கின்றார்கள். அந்த பாராட்டு விழாவுக்கு ஒருவரை தலைமை தாங்க அழைத்து வருகின்றார்கள். அவர் அந்த பாராட்டு விழாவில் பேசிவிட்டு அவருக்கு அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு புத்தகம் பரிசாக கொடுத்து செல்கின்றார். அந்த புத்தகம் அவருடைய அம்பேத்கருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்பது அப்பொழுது புத்தகம் கொடுத்த அவருக்கோ அம்பேத்கருக்கோ தெரியாது. அவர் கொடுத்த புத்தகத்தின் பெயர் கௌதம புத்தரின் வாழ்க்கை வரலாறு என்பதாகும். அவர் பட்ட இன்னல்கள், கல்லூரியில் படிக்கும் போதும் அதுக்கு பின்னாலும் பட்ட இன்னல்கள், இதையெல்லாம் அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து அவர் ஒன்று செய்தார். இந்த துயரங்களையும் மக்களை மேம்படுத்த வேண்டும் என்றால் கல்வி என்னும் ஒரு ஆயுதத்தை எடுத்து விடிவெள்ளியாக போராடி அது ஒரு வெடியாக போர் வீரனாக செய்து இந்த அறியாமையை நீக்குவதிலே ஒரு சுரங்கமாக விளங்கி தாழ்த்தப்பட்ட மக்களுடைய மேன்மைக்காக தன்னுடைய காலத்தை விதையாக விதைத்து வாழ்ந்த ஒரு பெருமகனார்
அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய நினைவு நாளிலே இங்கு நமக்கெல்லாம் ஒரு பெருமை சேர்க்கும் வகையாக வந்து இங்கு பேசுவதற்கு இசைவு தந்து இந்த இனிய நாளிலே பேசுவதற்காக வந்த வைகோ அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, 1956 ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி அன்று இப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக விடிவெள்ளியாக வாழ்ந்த அம்பேத்கருக்கு இயற்கை இறுதி முடிவுரையை எழுதியது. தோல்விகள் சில நாள் வரமாகும், உன் வேள்வியில் அவைதான் உரமாகும், லட்சியம் பல நாள் தவமாகும், அது நிச்சயம் ஒரு நாள் வரமாகும் என்று கூறி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்ட செயலுக்காக தமிழகம் கடமைப்பட்டிருக்கின்றது. உங்கள் போராட்டங்கள் வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்று கூறி கோயம்புத்தூர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாகவும் அதன் என்னுடைய தனிப்பட்ட சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். பெற்ற பூமியாம் தமிழகத்தின் தென் சீமையிலிருந்து வருகின்றிருக்கக்கூடியவரும் வழக்கறிஞரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் கட்சியின் பொதுச் செயலாளருமான திரு வைகோ MABL அவர்களை டாக்டர் அண்ணல் அம்பேத்கருடைய 56வது ஆண்டு நினைவு விழாவின் சார்பாக எனது பார்வையில் டாக்டர் அம்பேத்கர் என்ற தலைப்பில் மிகச்சிறப்பான உரையை நமக்கெல்லாம் நல்குமாறு அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்கள், சிங்கங்களை அல்ல. பாய்ந்தோடும் காட்டாற்றின் சுழற்சியில் உறுதியோடு நிற்கின்ற கற்பாறையை போன்றவன் நான். அந்த அலைகளிலே கரைந்து போகின்ற மண்ணாங்கட்டியாக வாழ விரும்பவில்லை என்ற அமுத சொற்களை தந்தவரும் இந்தியாவின் அரசியல் சட்டத்தை யாத்தவருமான, காலம் காலமாக உரிமைகள் மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடந்த கோடிக்கணக்கான மக்களின் விடியலாக என்றைக்கும் அழியாத புகழோடு திகழ்கிற பாபா சாஹேப் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 56வது நினைவு நாளில் கோயம்புத்தூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பிலே நடைபெறுகிற புகழ் மலர்கள் தூவுகிற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் அன்புக்குரிய நந்தகுமார் அவர்களே, திரளாக கூடியிருக்கின்ற எனது இனிய வழக்கறிஞர்களே, அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, மதிப்புமிக்க பத்திரிகையாளர்களே, ஊடகவியலாளர்களே, எனது சிரம் தாழ்ந்த வணக்கம். என் வாழ்க்கையில் நினைத்து பார்த்து நன்றி மறவாமல் பெருமிதம் அடைகிற நிகழ்ச்சிகளில் ஒன்றாக கோவை வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. இல்லத்திலே துயர் மேவிய வேளையிலும் இந்த நிகழ்ச்சி சிறப்புடன் நடக்க வேண்டும் என்பதற்காக அரும்பணி ஆற்றினார் வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய தலைவர் நந்தகுமார் என்று ரிச்சர்ட் அவர்கள் விவரித்த போது, அவருடைய சகோதரியின் மருமகன், அதுவும்
இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக கூறிய ஒரு வழக்கறிஞர் விபத்திலே உயிர் நீத்தார் என்ற துன்ப செய்தியை நான் அறிந்தபோது அவருடைய துக்கத்திலே நானும் பங்கேற்கிறேன். இந்த திறந்த வெளியில் நீதிமன்ற வளாகத்தில் இத்தகைய நிகழ்ச்சி இதுவரை நடைபெறவில்லை. திரளான வழக்கறிஞர்கள் கூடுவார்கள். அரங்கத்திலே அதற்கான இடம் காணாது என்பதற்காக இதனை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கூறிய போது நான் நெஞ்சம் நெகிழ்ந்து போனேன். எனக்கு இவ்வளவு பெரிய பெருமையை சூட்டியிருக்கின்ற வழக்கறிஞர்கள் சங்கத்துக்கு எனது உளமெல்லாம் நிறைந்திருக்கின்ற நன்றியை நான் தெரிவிக்கிறேன். ஒரு வழக்கறிஞராக என்னை நீங்கள் வரவேற்றிருக்கிறீர்கள். இப்படி ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு இசைவளித்த கோயம்புத்தூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தில் இருக்கின்ற அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். கட்சி எல்லைகளை கடந்து, அரசியல் ஈடுபாடுகளை கடந்து இப்படி வழங்கப்படுகிற வாய்ப்பை தவறாக வைகோ ஒருபோதும் பயன்படுத்த மாட்டான் என்ற நம்பிக்கையோடு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு நல்கியதற்காக நான் நன்றி கூறுகிறேன். எனது பார்வையில் அண்ணல் அம்பேத்கர் என்ற அரிய தலைப்பிலே உரையாற்றக்கூடிய உன்னதமான வாய்ப்பை நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். இந்த நாள் 1956ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 6ஆம் நாள் பொழுது புலரும் வேளையில் முதல் நாள் இரவு பொழுதினில் தனது கௌரவ செயலாளர் ராட்டுவை அழைத்து தான் நேசிக்கின்ற நூல்கள் சிலவற்றை எடுத்து தனது படுக்கைக்கு பக்கத்திலே வைக்க சொல்லிவிட்டு தான் நிறைவாக முன்னுரையும் அறிமுக உரையையும் தந்திருக்கக்கூடிய த காஸ்பல் ஆஃப் புத்தா, புத்தரின் தம்மம் என்கின்ற நூலுக்கு தந்திருக்கக்கூடிய அறிமுக உரையை நான் படித்துவிட்டுத்தான் துயிலச் செல்லுவேன் என்று செயலாளரிடம் கூறிவிட்டு சமையலறையை அடுத்திருந்த உணவு மேஜையில் அமர்ந்து சற்று உணவறிந்து விட்டு அதுவரை அவர் நெஞ்சை ஈர்க்கக்கூடிய விரும்பி கேட்கின்ற இசையை பருகியவாறே செவிகளா உணவு அருந்தி முடித்தவுடன் படுக்கை அறையை நோக்கி செல்லுகிற போது மனிதனின் மனதினுடைய சிந்தனைகள் ஆழ்கடலின் அலைகளைப் போல எழுகின்றனவே என்ற கபீரனுடைய பாடலை உச்சரித்தவாறே படுக்கைக்கு சென்றார். பொழுது பலபலவென வெடிகின்ற வேளையிலே அவரது அருமை துணைவியார் திண்டிலே ஒரு கால் வைத்தவாறு அவர் படுத்திருப்பதை கண்டு முற்றவெளியிலே வந்து சற்று நடந்துவிட்டு உள்ளே சென்று துயிலிலிருந்து அவரை எழுப்பலாமே என்று முனைந்த போதுதான் அந்த மாமனிதரினுடைய உயிர் பறவை உடல் கூட்டை விட்டு பறந்து விட்டது என்று அறிந்து இடி விழுந்த நிலைமைக்கு ஆளானார். ஆனால் 56 ஆண்டுகளுக்கு பிறகு கோவையிலே வழக்கறிஞர்கள் சங்கத்தில் அண்ணல் அம்பேத்கரை பற்றி ஒரு வழக்கறிஞராக நான் வந்து இங்கே உரையாற்றுகிறேன். சரித்திரத்திலே சில நிகழ்வுகள் ஒரே நாளில் விசித்திரமான ஒற்றுமையோடு நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. 1865ஆம் ஆண்டு இதே டிசம்பர் மாதம் 6ஆம் நாள் தான் அமெரிக்க நாட்டினுடைய அரசியல் சட்டத்தில் 13வது சட்ட திருத்தம், அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி
அடிமை முறையை ஒழிக்கின்ற சட்ட திருத்தம். ஆபிரகாம் லிங்கன் குடியரசுத் தலைவராக உயிரோடு வாழ்ந்த போதே ஜனவரி திங்களிலே அமெரிக்க நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்ட அந்த சட்ட திருத்தம் அவர் மறைந்த பிறகு டிசம்பர் 6ஆம் தேதி தான் அமெரிக்க நாடாளுமன்றம் அதனை ஏற்றுக்கொண்டு அரங்கேற்றியது. ஒரு ஒற்றுமையை பார்க்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் 1891 ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் ராம்ஜி சக்பாலுக்கும் ரமாபாய் அம்மையாருக்கும் 14வது மகனாக பிறந்தாரே, அதற்கு 26 ஆண்டுகளுக்கு முன்னர் அதே நாளில் தான் அடிமை தலைகளை அறுப்பதற்காக அரசியல் அதிசயமாக அவனை உற்று நோக்கிய ஆபிரகாம் லிங்கன் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த நாளினுடைய ஒற்றுமையை நான் எண்ணி பார்க்கிறேன். அடிமை முறை ஒழிக்கப்பட்டது என்று டிசம்பர் 6 அரசியல் சட்டத்திலே அமெரிக்கா அரங்கேற்றம் செய்கிறது. புவியின் இன்னொரு பகுதியில் 1921ஆம் ஆண்டு அதே டிசம்பர் 6ஆம் தேதி அயர்லாந்து சுதந்திர நாடாக, பிரித்தானிய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்ட சுதந்திர நாடாக, ஏமன் டிவேலரா உருவாக்கிய நாடாக அது உதயமாகிறது. சரியாக 12 மாதம் கழித்து இதே டிசம்பர் 6ஆம் தேதி தான் 1922ஆம் ஆண்டு சுதந்திர அயர்லாந்து நாட்டினுடைய அரசியல் சட்டம் அரங்கேறுகிறது. 1971ஆம் ஆண்டு, அதிலிருந்து 50 ஆண்டுகள் கழித்து, ஒரு காலத்தில் பிரித்தானிய பேரரசுக்கு உட்பட்டு கிடந்த உபகண்ட நிலப்பகுதியிலே பாகிஸ்தானமாக தனிநாடாகியதே, அதிலே இருந்து கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்ட பகுதி சுதந்திர வங்கதேசமாக மலர்ந்ததற்கு பிறகு 71ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி இந்திய அரசு அதனை அங்கீகாரம் செய்தது. 78ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டினுடைய அரசியல் சட்டத்திற்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அரங்கேற்றமாகியது. 1956 டிசம்பர் 6 அண்ணல் அம்பேத்கர் மறைந்த அந்த நாளில் தான் 27 ஆண்டுகள் ராபின் சிறைச்சாலையிலே பூட்டப்பட்ட அடிமை விலங்குகளை உடைத்தெறிவதற்காக தியாக வேள்வியை மேற்கொண்ட நெல்சன் மண்டேலா மீது தேச துரோக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். ஆக வரலாற்றிலே இந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த டிசம்பர் 6ஆம் தேதியோடு எப்படி பின்னி படர்ந்திருக்கின்றன என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு வழக்கறிஞராக இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை தந்தவராக இன்றைக்கு வழக்கறிஞர் சங்கம் அவருக்கு பெருமை பாராட்டி அவருடைய திருவுருவ படத்துக்கு மலர் மாலை சூட்டி என்னை உரையாற்றுவதற்கும் அனுமதி வழங்கி இருக்கின்றது. அண்ணல் அம்பேத்கருடைய திருவுருவ படத்தை இந்திய நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் ஏன் திறக்கவில்லை என்று கேட்டேன். எந்த அரங்கத்திலே அரசியல் நிர்ணய சபை கூடியதோ, எந்த அரங்கத்திலே 1949 நவம்பர் 26 அரசியல் சட்டம் முழுமையாக்கி தரப்பட்டதோ, எந்த மைய மண்டபத்திலே விவாதங்கள் நடைபெற்றனவோ, எந்த மைய மண்டபத்திலே டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைவராக இருக்கக்கூடிய அந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய வரைவு கமிட்டியினுடைய தலைவராக அண்ணல் அம்பேத்கர் இருந்து அனைத்து சரத்துக்களையும் உருவாக்கி தந்தாரோ, அந்த மைய மண்டபத்திலே இந்திய நாட்டினுடைய மதிப்பு வாய்ந்த தலைவர்கள் அண்ணல் காந்தியா, மனிதருள் மாணிக்கம் பண்டித ஜவஹர்லால் நேரு, லோகமானிய பாலகங்காதர திலகர், எண்ணற்ற தலைவர்கள், நாட்டின் வரலாற்றோடு பின்னி பிணைந்த மகத்தான தலைவர்கள், அவர்களுடைய திருவுருவ படங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. நெடுநாட்களுக்கு பிறகு வங்கத்து சிங்கம் நேதாஜியுடைய படம் திறந்து வைக்கப்பட்டது.
நீண்ட இடைவெளிக்கு பிறகு ராஜாஜியின் படம் திறந்து வைக்கப்பட்டது. அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ படம் அங்கே கிடையாது. நான் 1985ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் நாள் மாநிலங்களவையிலே இது குறித்து கேள்வி எழுப்பினேன். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கேள்வி எழுப்பி இருக்கிறேன். அரசியல் சட்டத்தை தந்த தலைவனுடைய படத்தை நீங்கள் ஏன் திறந்து வைக்கவில்லை? இந்த நாடாளுமன்ற கட்டிடம் தீட்டுப்பட்டுவிடும் என்று நினைக்கிறீர்களா? ஏன் திறக்கவில்லை? சமூக நீதியை இந்த உபகண்டம் ஏற்றுக்கொள்ளுகிறது என்றால் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ படத்தையும், சமூக நீதிக்காக வாழ்நாளெல்லாம் போராடிய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் திருவுருவ படத்தையும் இந்த நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே திறக்க வேண்டும் என்று வாதிட்டு வந்திருக்கிறேன். 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் நாள் அன்றைய தலைமை அமைச்சராக இருந்த விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர் ஆளுமையில் தான் மைய மண்டபத்திலே அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவப் படம் திறக்கப்பட்டு அதுவரை இருந்த பழியும் கரையும் நீக்கப்பட்டது. நான் வழக்கறிஞனாக வந்திருக்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய ஈம எலும்புகள் வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய மும்பை நகரிலும் இருக்கிறது. அவர் எந்த இடத்திலே இந்து மதத்தை விட்டு வெளியேறிவிட்டேன், நான் புத்த மதத்தை தழுவிக்கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன் என்று 1956 அக்டோபர் 14 அறிவித்தாரோ நாகபுரியினுடைய தீட்சா பூமியிலே, இந்த ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி நானும் எனது தோழர்களும் 1200 பேர் சாஞ்சிக்கு செல்லுகிற வழியிலே, மத்திய பிரதேசத்துக்கு செல்லுகிற வழியிலே நாகபுரியில் தீட்சா பூமிக்கு சென்றோம். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 22 உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டாரே அந்த இடத்துக்கு சென்றோம். 1935ஆம் ஆண்டு அவர் ஈயோலாவிலே நடைபெற்ற மாநாட்டில் அன்றைக்கு பிரகடனம் செய்தார், நான் இந்துவாக பிறப்பதை தடுக்கின்ற சக்தி எனக்கு கிடையாது. ஆனால் இழிவுபடுத்தப்பட்டு கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இந்த மதத்தின் கீழே நாங்கள் அவமானப்படுத்தப்பட்ட சூழலில் அதை பிறக்கும் போது தடுக்கிற சக்தி இல்லை என்றாலும் நான் இறப்பதற்குள் அதனை விட்டு வெளியேறுவேன் என்பதை எந்த சக்தியும் தடுக்க முடியாது என்பதனால் நான் சாகிற போது இந்துவாக சாக மாட்டேன் என்று இயோனாவிலே 1935 கூறினார். அதைத்தான் 56ஆம் ஆண்டு அக்டோபர் 14 நாகபுரியிலே வந்து நிறைவேற்றுகிறார். கல்வெட்டு இருக்கிறது, சென்றால் பாருங்கள். அவர் எடுத்துக்கொண்ட 22 உறுதிமொழிகள் இருக்கின்றன. புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்ற, தம்மம் சரணம் கச்சாமி என்ற முழக்கத்தோடு அவரும் அவரது துணைவியாரும் கொல்லாமை, பொய்யாமை, களவு செய்யாமை, களவு புணர்ச்சி விரும்பாமை, கள்ளுண்ணாமை, இந்த 5ஐயும் முக்கிய உறுதிமொழிகளாக பாலி மொழியிலே மற்றவர்கள் சொல்ல, மராத்தி மொழியிலே அம்பேத்கர் அவர்களும் அவரது துணைவியாரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்கள். அங்கே பிரம்மாண்டமான அரங்கம் இருக்கிறது. சாஞ்சியிலே இருக்கக்கூடிய அதே ஸ்தூபாவினுடைய பிரதிபலிப்பாக பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே அண்ணல் அம்பேத்கருடைய ஈம எலும்புகளினுடைய பகுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை தொட்டு வணங்கிவிட்டு அங்கே எழுப்பப்பட்டிருக்கின்ற பிரம்மாண்டமான புத்தர் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு, அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு ஆரம் அணிவித்து விட்டு, மலர்களை தூவிவிட்டு அந்த தியான அரங்கத்திலே சென்று சில நிமிடங்கள் நான் அமர்ந்திருந்தேன் தனியாக. அப்பொழுது நான் என் மனதுக்குள்ளாக கேட்டுக்கொண்டேன், வாழ்நாளெல்லாம் போராடி எந்த லட்சியத்துக்காக தன் ஜீவியத்தை நடத்தினாரோ அந்த லட்சியத்திலே வெற்றி பெற்ற பெருமகனே அண்ணல் அம்பேத்கர் அவர்களே, என் வாழ்நாளிலும் நான் நெஞ்சிலே தாங்கி இருக்கக்கூடிய லட்சியங்களில் வெற்றி பெறுவதற்கான உறுதியை என் உள்ளத்துக்கு தாருங்கள்.
மராட்டியத்தினுடைய முன்னாள் முதல்வரும் இந்நாள் மத்திய அமைச்சருமான எனது அருமை நண்பர் சரத்பவார் அவர்கள் நான் தீட்சா பூமிக்கு சென்றதை பற்றி அவரை சந்தித்த போது தெரிவித்தார், நீங்கள் ராஜபக்சே வருகையை எதிர்த்து சாஞ்சிக்கு படையெடுத்து செல்கிறீர்கள் அறப்போர் நடத்த. நீங்கள் நாகபுரியிலே தீட்சா பூமிக்கு சென்றதன் மூலமாக நீங்கள் புத்தரின் கொள்கைக்கோ புத்த மதத்துக்கோ எதிரி அல்ல என்பதை அகிலமும் அனைத்து இந்தியாவும் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அது அமைந்து விட்டது என்று குறிப்பிட்டார். அந்த தகுதியோடு நான் அண்ணல் அம்பேத்கரை பற்றி உரையாற்றக்கூடிய வாய்ப்பிலே உங்கள் முன் நிற்கிறேன். வழக்கறிஞனாக நிற்கிறேன். ஆம், நான் நெடுநாள் நீதிமன்றங்களிலே வழக்கறிஞனாக சென்று வாதாடவில்லை. ஆனால் மனிதகுல உரிமைகளை காப்பதற்கு, சுற்றுச்சூழலை காப்பதற்கு, படுநாசமாகி கொண்டிருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு தெற்கு சீமையிலே கோவாவிலே அனுமதி மறுக்கப்பட்டு, குஜராத்திலே இடமில்லை என்று விரட்டி அடிக்கப்பட்டு, கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் மராட்டிய மண்டலத்திலே ரத்து செய்யப்பட்டு, ரத்னகிரி மாவட்ட விவசாயிகளினுடைய அறப்போர் விளைவாக கட்டப்பட்டிருக்கின்ற தொழிற்சாலை கட்டிடம் உடைத்து நொறுக்கப்பட்டு, அதன் பிறகு தமிழகத்திலே தூத்துக்குடியிலே கொண்டு வந்து நம்முடைய தலை மீது யமனாக கொண்டு வந்து திணிக்கப்பட்ட ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலை எதிர்த்து 16 ஆண்டு காலமாக போராடி வருகிற நான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய லிபரால் அமர்விலே 7 மணி நேரம் ஒரு வழக்கறிஞராக நான் வாதாடி இருக்கிறேன். அதன் பிறகு கடந்த 2 ஆண்டுகளில் ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட முறை அமர்வுகளிலே போய் நான் கலந்திருக்கிறேன். அதிலும் இறுதியாக நடைபெற்ற கடைசி கட்ட விசாரணையில் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவருடைய அமர்விலே போய் நான் வாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 2.5 மணி நேரம் உச்சநீதிமன்றத்திலே நான் வாதாடி இருக்கிறேன். அப்பொழுது அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி குறிப்பிட்டார், கடந்த சில நாட்களாக எல்லா ஏடுகளிலும் எல்லா ஊடகங்களிலும் உங்கள் புகைப்படத்தை தானே நான் பார்த்தேன், மத்திய பிரதேச போராட்டத்திலே அந்த போராட்டம் எந்த அளவிலே இருக்கிறது என்று கேட்டார். எனவே ஒரு வழக்கறிஞனாகவே நான் அரசியல் சட்டத்தை தந்த மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய வாழ்க்கை சம்பவங்களை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக இதை என்னுடைய வழக்கறிஞர் என்ற தகுதியோடு இதை நான் தெரிவிக்கின்றேன். அவர் பள்ளியிலே படித்த காலத்தில் எப்படி இழிவுபடுத்தப்பட்டார், என்ன காரணங்களினாலே இதற்காக போராட துணிந்தார் என்பது அரிச்சுவடி போல அனைவரும் அறிந்த ஒன்றுதான். தண்ணீர் பருகுவதற்கு அனுமதி கிடையாது, ஏன் அனைவரும் அறிந்ததுதான். அவரும் அவரது அக்காள் மகனும் அண்ணனும் தந்தையை பார்ப்பதற்காக தொடர்வண்டி நிலையத்திலே இருந்து மாட்டு வண்டியிலே போகிற பொழுது அவன் மகார் வகுப்பை சேர்ந்தவர்கள், தீண்ட தகாதவர்களாக ஒடுக்கப்பட்ட மக்களாகிய மராட்டிய மாநிலத்தினுடைய மகார் பிரிவை சேர்ந்தவர்கள் அறிந்த மாத்திரத்திலே அவர்கள் குடை சாய்ந்து வண்டியிலிருந்து கீழே விழுகிற அளவுக்கு அவன் தூக்கி எறிகின்ற அந்த நிலைமைக்கு பின்னர் அதிக காசு தருகிறோம் என்று சொல்லி அண்ணன் வண்டியை ஓட்ட இவர்கள் பயணிக்க வண்டிக்கு உரிமையாளர் பின்னாலே நடந்து வந்த அந்த சம்பவம் நெஞ்சிலே ஆழமான காயத்தை ஏற்படுத்துகிறது. முடி திருத்துகிற இடத்திலே மகார் வகுப்பை சேர்ந்தவன் உன் முடியை திருத்த மாட்டேன். மாடுகளுக்கு எருமைகளுக்கு கூட முடிகளை அதில் வளர்ந்திருக்கக்கூடிய பகுதிகளை கத்தரிப்பதற்கு கத்தரிக்கோலை பயன்படுத்துவோம். மனிதனாகிய உனக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்று மறுக்கப்பட்டதனாலே சென்ற இடங்களில் எல்லாம் இப்படிப்பட்ட இழிவுகளுக்கு ஆளாக்கப்பட்டதா. தாகத்தின் காரணமாக தண்ணீரை பருகிவிட்டார், அடித்து துவைத்தார்கள். காகங்கள் நீரை பருகலாம், மாடுகள் நீரை பருகலாம், மிருகங்கள் நீரை பருகலாம். ஆனால் ஒடுக்கப்பட்ட தீண்டத்தகாத சமுதாயத்தை சேர்ந்தவர் தண்ணீரை பருகக்கூடாதா? இவையெல்லாம் நெஞ்சில் ஏற்பட்ட காயங்கள். அவர் எல்பின்சன் கல்லூரிக்கு செல்கிறார். பரோடா மகாராஜா கெய்க்வாட் மகாராஜாவினுடைய பேர் உதவியோடு கொலம்பியா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். நான் காலத்தின் அருமை கருதி விரைவாக செல்கிறேன். அனைத்தையும் விவரிப்பதென்றால் பல மணி நேரம் சொல்ல வேண்டியதாகிவிடும்.
அவர் ஒவ்வொரு துறையிலும் பாண்டித்யம் பெற்றவராக இருக்கிறார். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனிலே அவர் PhD, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல பொருளாதார பிரிவிலே PhD, இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல MA போஸ்ட் கிராஜுவேட், ஆந்திரபாலஜியில MA போஸ்ட் கிராஜுவேட், பாரிஸ்டர் அட் லா. இத்தனை ஆளுமையும் இத்தனை கல்வி திறமைகளையும் கொண்டவர். பிலாசபியில இஸ் எ மாஸ்டர் ஆஃப் பிலாசபி. பிலாசபி ஆஃப் இந்துயிசம் என்கின்ற அற்புதமான நூலை தந்திருக்கிறார். இஸ் எ ஹிஸ்டோரியன். அவரே சொல்கிறார், நான் ஒரு மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார். இத்தனை ஆற்றலும் கொண்டிருக்கக்கூடியவர் தன்னை தகுதியுள்ளவனாக ஆக்கிக் கொண்டு 1918 ஆண்டில் அந்த சின்ன பருவத்தில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினருடைய உரிமைக்காக ஒரு மாநாடு மும்பையிலே நடைபெறுகிறது. அந்த மாநாட்டிலே மாபெரும் தலைவர் லோகமானிய பாலகங்காதர திலகர் கலந்து கொண்டார். வித்தல்பாய் பட்டேல் கலந்து கொண்டார். அந்த மாநாட்டிலே திலகர் பேசுகிற போது சொன்னார், தீண்டாமையை கடவுள் சகித்துக் கொள்வானானால், பொறுத்துக் கொள்வானானால் அந்த கடவுளை நான் மதிக்க தயாராக இல்லை. நான் ஏன் திலகரை மேற்கோள் காட்டுகிறேன்? அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற்றில் அவரை விமர்சித்தவர்கள் உண்டு, கடுமையாக அவரை ஏளனம் செய்தவர்கள் உண்டு. ஆனால் அந்த மராட்டிய மண்டலம் திலகரை தந்தது. அந்த மும்பையிலே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற கட்டிடத்துக்குள்ளே திலகரினுடைய அற்புதமான சொற்கள் பொறிக்கப்பட்ட மணிவாசக கல்வெட்டு இருக்கிறது. திலகரின் மீது தேச துரோக சட்டம் பாய்ந்த பொழுது அவருக்காக வழக்காடியவர் மாபெரும் வழக்கறிஞராகிய முகமது அலி ஜின்னா. அந்த திலகரதை கூறிவிட்டு இந்து மதம்தான் இந்த தீண்டாமையை தோற்றுவித்தது என்ற கருத்தை நான் மறுக்க மாட்டேன். இந்த சூழலில் தீண்டாமை கொடுமையை ஒடுக்க வேண்டும் என்று போராடுகிற வேளையில் தான் பிரசித்தி பெற்ற மகது சௌதார் குள போராட்டம் வருகிறது. கொலபா மாவட்டத்திலே மகது நகரிலே மகது பகுதியிலே சௌதார் குளம் இருக்கிறது. அந்த குளத்திலே போய் நீர் அருந்த வேண்டும் என்பதற்காக தேதி அறிவித்து பல்லாயிரக்கணக்கானவர்களோடு அண்ணல் அம்பேத்கர் செல்லுகிறார். 1927 வருடம் மார்ச் மாதம் 20ஆம் தேதி 21ஆம் தேதி அந்த போராட்டம். பல்லாயிரக்கணக்கான மக்கள், தீண்டத்தகாதவர்களாக கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்ட மக்கள் வருகிறார்கள். அவர் தண்ணீரை எடுத்து அண்ணல் அம்பேத்கர் பருகுகிறார். அனைவரும் பருகுகிறார்கள். அடுத்த ஒரு வதந்தி பரவுகிறது. அங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய வீரேஸ்வரர் கோயிலுக்குள்ளே அத்துமீறி நுழைய போகிறது அம்பேத்கரின் கூட்டம் என்ற ஒரு செய்தியை பரப்பிவிட்டு குண்டர்கள் தாக்குகிறார்கள். வந்தவர்கள் நிராயுதபாணிகள் அவர்கள் திரும்பி செல்லுகிற வழிகளிலே தாக்கப்படுகிறார்கள். அவர்கள் போய் அவர்கள் ஊர்களுக்கு போய் சேர்ந்ததற்கு அந்தந்த ஊர்களிலே தாக்கப்படுகிறார்கள். ரத்த காயங்களோடு வருகிறார்கள். வழிந்தோடு ரத்தத்தோடு வருகின்றவர்களை பார்த்து அமைதி காக்க சொல்லுகிறார் அம்பேத்கர். நாங்கள் பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் என்று துடிக்கிறார்கள். மகார்கள் ராணுவத்திலே முன்பு பணியாற்றியவர்கள், வீரம் செறிந்தவர்கள், போராடக்கூடியவர்கள். ஆனால் பிரிட்டிஷ் ராணுவத்திலே அனுமதி மறுக்கப்பட்டிருந்த காலம். அமைதி காக்க சொல்லுகிறார். அதே 1927 இதற்கான போராட்டத்தில் நடைபெற்ற சம்பவங்களை குற்றச்சாட்டுகளாக வைத்து காவல் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் வழக்குகளை பதிவாக செய்துவிட்டு மீண்டும் ஒரு சத்தியாகிரகம் அறிவிக்கப்படுகிறது. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 1927 வருடத்தில் மகதிலே போராட்டம் 3 நாள் சத்தியாகிரகம். டிசம்பர் 25, 26, 27 3 தேதிகளிலே சத்தியாகிரகம் அறிவிக்கிறார். அதே மகதுக்கு செல்லுகிறார். அப்பொழுது சொல்லுகிறார் அற்புதமான உரை. அந்த உரை அவர் மராட்டிய மொழியிலே ஆற்றிய உரை. அதை ஒருவர் கேட்டு செவி வழியாக மனதிலே பதிவு செய்து அதை மராட்டியத்திலே அவர் பதிப்பித்து ஆங்கிலத்திலே மொழியாக்கம் செய்யப்பட்டு அதை தமிழிலே சிந்தனையாளரும் அரிய சொற்பொழிவாளருமான அப்துல்லா பெரியார்தாசர் அவர்கள் அதை தமிழாக்கம் செய்து தந்திருக்கின்றார். இந்த உரையை அனைவரும் பயில வேண்டும்.
டிசம்பர் 25ஆம் தேதி முக்கியமான நாள். கிறிஸ்தவ பெருமக்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிற நாள். இதே திங்கள் டிசம்பர் 1927 டிசம்பர் 25 அப்பொழுதுதான் அங்கே அறிவிக்கின்றார். அந்த உரையில் இந்த சத்தியாகிரகத்துக்கு வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு சொல்லுகிறேன், எங்களை எதிர்க்கின்ற எதிரிகளுக்கு சொல்லுகிறேன், இந்த சௌதார் குளத்தினுடைய தண்ணீரை பருகாவிட்டால் நாங்கள் செத்து போய்விட மாட்டோம், அல்லது சௌதார் குளத்தினுடைய தண்ணீரை பருகுவதனால் மரணவிழா பெருவாழ்வு பெற்றுவிட மாட்டோம். ஏன் இந்த தண்ணீரை பருக வந்தோம்? நாங்கள் மனிதர்கள், நாங்கள் சமமானவர்கள் என்பதை நிலைநாட்டுவதற்காகவே இந்த தண்ணீரை பருக வந்தோம். அப்பொழுதுதான் சொல்லுகிறார், இதற்கு நிகரான போராட்டம் இந்திய வரலாற்றில் இதுவரை நடைபெற்றதில்லை. உலக வரலாற்றிலே இப்படி எங்கே நடைபெற்றது என்று நம்முடைய மனக்கண்ணை சற்று உற்று கவனிப்போமானால், பிரான்ஸ் நாட்டிலே இப்படி ஒரு போராட்டம் நடைபெற்றது. 1789ஆம் வருடம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி 16ஆம் லூயி மன்னன் பிரதிநிதிகளினுடைய சபையை கூட்டினான். அதன் பிறகு அங்கே புரட்சி வெடித்த நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி சிறைச்சாலை உடைக்கப்பட்டது, ரத்தம் ஆறாக ஓடியது. 1789 அக்டோபர் திங்கள் 17ஆம் நாள் 17 பிரகடனங்களை பிரான்ஸ் தேசத்தினுடைய நேஷனல் அசம்பிளி, தேசிய பெருஞ்சபை அறிவித்தது. அதில் பிறப்பால் அனைத்து மனிதர்களும் சமமானவர்களே, இதுதான் முதலாவது பிரகடனம் என்று தெரிவித்துவிட்டு, அந்த பிரெஞ்சு தேசத்திலே மதகுருமார்களின் ஆதிக்கம் இருந்தது. பிரபுக்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்ட அங்கும் ஏற்றத்தாழ்வு இருந்தது. நம் நாட்டில் இந்தியாவில் இருப்பதை போல ஏற்றத்தாழ்வை எதிர்த்தே அவர்கள் போராடினார்கள். அடுத்து வேகமாக ரோமாபுரிக்கு சொல்கிறார். ரோமானிய சட்டத்தை தானே அனைவரும் அடிப்படையாக பின்பற்றுகிறோம், இந்த ரோமன் லா. அவர் சொல்லுகிறார், அங்கே பாட்ரிசியன்ஸ் இருந்தார்கள், அடக்கி ஆளுகின்றவர்களாக. பிளபியன்ஸ் இருந்தார்கள், அடக்கப்பட்டவர்களாக. இதை தெரிவித்துவிட்டு அந்த பேச்சிலே தான் குறிப்பிடுகிறார், என்னுடைய அன்புக்குரியவர்களே, நான் அரசியல் எல்லைக்குள் செல்லவில்லை, ஆனால் இந்த நாட்டிலே சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அனைவருக்கும் கோயம்புத்தூர் வழக்கறிஞர்கள் சங்க மேடையின் மூலமாக தெரிவிக்கிறேன். இந்த உரை 1927 டிசம்பர் 25ஆம் தேதி அண்ணல் அம்பேத்கர் ஆற்றிய உரை. அதில் சொல்லுகிறார், கலப்பு திருமணத்தின் மூலமாகத்தான் தீண்டாமையை கொடுமை ஒழிக்க முடியும். அனைத்து கொடுமைகளுக்கும் அடிப்படையாக விளங்கக்கூடிய தீண்டாமை ஒழிப்பதற்கு கலப்பு திருமணத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் உடைத்தெறிய வேண்டும். இது 10 நாட்களுக்கு முன்னாலே 15 நாட்களுக்கு முன்னாலே பேசிய பேச்சல்ல. அவர் கட்டாயப்படுத்த சொல்லவில்லை. ஆனால் அந்த உரையில் திரும்ப திரும்ப அதனையே வலியுறுத்துகிறார். கலப்பு திருமணத்துக்கு எதிரான தடைகள் அனைத்தையும் உடைத்தெறிய வேண்டியது நமது தலையாய கடமை. தீண்டாமை ஒழிப்பதற்கு அதிக சரியான பாதையை வகுத்து கொடுக்கும். இந்த நாட்டில் மனிதர்களை மிருகங்களை விட இழிவானவர்களாக நடத்துவதற்கு காரணமான மனுஸ்மிருதிகள், அந்த மனுஸ்மிருதிகளினுடைய சரத்துக்களை சொல்லுகிறார். அது கொளுத்தப்பட வேண்டும் என்கிறார். குழிவெட்டப்படுகிறது. அந்த இடத்திலே மனுஸ்மிருதிகளை கொண்டு வந்து தீயிட்டு கொளுத்துகிறார். அந்த குழியிலே போடப்படுகிறது. மனுஸ்மிருதிகள் கொளுத்தப்பட்டன. நான் இந்திய நாடாளுமன்றத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பலமுறை வாதாடி இருக்கிறேன். அதில் டாக்டர் அம்பேத்கருடைய ஹூ வேர் த சூத்ராஸ் என்ற நூலை வெகுவாக நான் மேற்கோள் காட்டியிருக்கிறேன். அந்த புத்தகத்திலே தான் மனுஸ்மிருதியினுடைய கொடுமைகளை சொல்லிவிட்டு, புரந்தர் கோட்டை வீழ்ந்தது, கல்யாண் கோட்டை வீழ்ந்தது, சிவாஜியின் வாழ் வீச்சிலே அனைத்தும் வெற்றிகள் குவிக்கப்பட்டன. ஆனால் தக்காணத்து பிரபுக்களுக்கு மத்தியிலே சிவாஜி உயர்ந்த நாற்காலியில் உட்கார்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அதற்கு காரணம் இந்த சாதிய அடுக்குமுறையும் ஒடுக்குமுறையும் மனுஸ்மிருதிகளுமே என்று கூறிவிட்டு காகபட்டரை அழைத்தார்கள். சிவாஜிக்கு முடிசூட்டுவதற்கு தங்க நாணயங்களை கொட்டு குவித்தவன் கால்களை கழுவ வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டான் வாழேந்திய சிவாஜி. இது அம்பேத்கருடைய நூலிலே இருக்கக்கூடிய வாசகங்கள். இவற்றை இந்திய நாடாளுமன்றத்திலே நான் எடுத்து பயன்படுத்தி இருக்கின்றேன். இப்படி போராட்ட களத்தில்
மகது போராட்டத்திலே சவுதார் தண்ணீரை பெற்றுக் கொள்வதற்காக போராடிய போராட்டத்துக்கு பிறகு நாசிக்கிலே காலாராம் கோயிலுக்குள்ளே நுழைய வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை ஆதரிக்கிறார். தொடர்ந்து அவருடைய போராட்டங்கள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் 1930ஆம் ஆண்டு முதலாம் வட்டமேஜை மாநாடு லண்டனிலே கூடுகிறது. கப்பலிலே செல்லுகிறார் அம்பேத்கர். தமிழ்நாட்டிலே இருந்து அங்கே கலந்து கொண்ட இருவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களே, ஒருவர் அண்ணல் அம்பேத்கர், இன்னொருவர் ரெட்டைமலை சீனிவாசன். நான் ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு இந்திய அரசு தன்னை கௌரவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வாதாடி அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தவர். அந்த வட்டமேஜை மாநாட்டிலே, முதலாம் வட்டமேஜை மாநாட்டில் நவம்பர் 17ஆம் தேதி தொடங்கிய முதலாம் வட்டமேஜை மாநாட்டில் 1930ஆம் வருடத்தில் பிரித்தானிய பேரரசினுடைய தலைவர்கள், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் மெக்டொனால்டு அங்கே பிரதமர், ராம்சே மெக்டொனால்டு பிரதமர், தி பிரைம் மினிஸ்டர் யுனைடெட் கிங்டம் பேசுகிறார். எழுந்து சொல்லுகிறார், இந்தியாவிலே இருக்கக்கூடிய தீண்டத்தகாத மக்களாக கருதப்படுகிற மொத்த ஜனத்தொகையில் 1/5 ஜனத்தொகையினுடைய பிரதிநிதியாக இங்கே வந்திருக்கிறேன். I represent 1/5 of the Indian population. இந்திய மக்கள் தொகையினுடைய 1/5 மக்களின் பிரதிநிதியாக இங்கே வந்திருக்கிறேன். அடுத்து சொல்லுகிறார், எங்கள் மக்கள் இந்த இருக்கிற அரசு அகற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களுக்காக நடத்தப்படுகிற, மக்களால் நடைபெறுகிற ஒரு அரசு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அடுத்து கேள்வி கேட்கிறார், 150 ஆண்டுகள் ஓடிவிட்டனவே, நான் பிரித்தானிய பேரரசை கேட்கிறேன், நீங்கள் வருவதற்கு முன்பு பொது கிணறுகளிலே தண்ணீர் அருந்துவதற்கு எங்கள் மக்களுக்கு அனுமதி இல்லை. நீங்கள் வந்ததற்கு பிறகு அந்த அனுமதி கொடுக்கப்பட்டதா? கோவில்களுக்குள்ளே செல்வதற்கு நீங்கள் வருவதற்கு முன்பு எங்களுக்கு அனுமதி இல்லை. பிரித்தானிய பேரரசே, நீ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பிறகு நிலைமை மாறியதா? இல்லை. வரிசையான அந்த குற்றச்சாட்டுக்களை எடுத்து வைத்துவிட்டு, எனவே தீண்டத்தகாத மக்களாக கருதப்படுகிற நாங்கள், எங்களுக்கு 150 ஆண்டுகள் ஆகியும் உங்களால் எந்த விடுவையும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க முடியவில்லை. இந்த குற்றச்சாட்டுக்கள் எல்லோரையும் சிந்திக்க வைக்கின்றன. ஆகவேதான் எங்களுக்கு தனி பிரதிநிதித்துவம் வேண்டும். சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு என்று தனி பிரதிநிதித்துவம், எங்கள் பிரதிநிதிகளை நாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகின்ற, நாங்கள் மட்டுமே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகின்ற தனி பிரதிநிதித்துவம். பிரித்தானிய பேரரசினுடைய சிந்தனையிலே இது பதிகிறது. நாடு திரும்புகிறார். மிக பிரமாண்டமான வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. அண்ணல் காந்தியார் இதற்கு உடன்படவில்லை, சந்திக்க விரும்புகிறார். 1931ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அண்ணல் காந்தியார் டாக்டர் அம்பேத்கருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். உங்களுக்கு நேரம் ஒதுக்க வாய்ப்பிருந்தால் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் என்று எழுதுகிறார். அண்ணல் அம்பேத்கர் பண்பாடோடு பதில் எழுதுகிறார், இல்லை, நானே வருகிறேன் உங்களை சந்திக்க. சொல்லிவிட்டு இன்றே வருகிறேன் என்று கூறுகிறார். 104 டிகிரி காய்ச்சல் தாக்குகிறது. காய்ச்சலால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், சுகமானவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் என்கிறார். ஆகஸ்ட் 14ஆம் தேதி 1931ஆம் வருடம் மணிபவனிலே அண்ணல் காந்தியாரை, மகாத்மாவை டாக்டர் அம்பேத்கர் சந்திக்க செல்கிறார். இந்த சந்திப்பின் போது ஏற்பட்ட அந்த தொடக்க நிலைமைகளை எல்லாம் புத்தகங்களிலே படித்துக் கொள்ளுங்கள். உரையாடல் தொடங்குகிறது. அப்பொழுது, உங்கள் கருத்துக்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அழைத்திருக்கிறீர்கள். இப்பொழுது காந்தியார் அவரிடத்திலே தன் கருத்தை கூறுமாறு கேட்கும்போது சொல்லுகிறார், வட்டமேஜை மாநாடு முடிந்திருக்கிறது அல்லவா, முஸ்லிம்களுக்கென்று தனி பிரதித்துவம், அவர்களுக்குரிய உரிமைகள் எல்லாம் கொடுக்கப்படுவதை உங்கள் காங்கிரஸ் கட்சி அங்கீகரித்து விட்டது. தீண்டத்தகாத மக்களுக்கு தனி உரிமை, தனி வாக்குரிமை, தனி உரிமை என்ற அங்கீகாரம் என்பதை பற்றி உங்கள் கருத்து என்ன? காந்தியாரிடம் கேட்கிறார். இந்துக்களிடமிருந்து தீண்டத்தகாதவர்களை தனியாக பிரிப்பதை நான் ஏற்க இயலவில்லை. இப்படிப்பட்ட வாக்குவாதம்
வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் பிறப்பதற்கு முன்பே தீண்டாமையை பற்றி நான் சிந்தித்தவன். காந்தியார் சொல்லுகிறார், நான் பள்ளி பருவத்திலிருந்து இதை பற்றி சிந்தித்தவன். அண்ணல் அம்பேத்கர், நீங்கள் நான் பிறப்பதற்கு முன்பே சிந்தித்திருக்கலாம். நாங்கள் இப்பொழுது மகாத்மாக்களை தேடவில்லை, மகாத்மாக்களை நாங்கள் நாடவில்லை என்று கூறிவிட்டு ஒரு கட்டத்தில் எனக்கு தாய்நாடு இல்லை சொல்லுகிறார் அம்பேத்கர். ஐ டோன்ட் ஹேவ் எ மதர் கண்ட்ரி, எனக்கென்று ஒரு தாய்நாடு இல்லை. அதிர்ச்சி அடைந்த மகாத்மா காந்தி, ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? அப்பொழுது உங்களுக்கு தாய்நாடு இல்லை என்று கூறாதீர்கள். பட்டய மேஜ மாநாட்டில் உங்கள் செயல்பாடுகளை பற்றி நான் அறிந்தேன். நீங்கள் மிகச்சிறந்த நாட்டுப்பற்றாளர் என்பதை நான் அறிவேன். உடனே டாக்டர் அம்பேத்கர் அவருக்கு பதில் சொல்கிறார், நாய்களை விட பூனைகளை விட நாங்கள் இழிவாக நடத்தப்படுகிறோமே, இது எங்கள் நாடா, எங்கள் தாய் நாடா? இந்த இழிவுக்கு நாங்கள் ஆளாக்கப்படுகிறோமே. இப்படிப்பட்ட வாக்குவாதத்துக்கு பிறகு, அதன் பிறகு தனி வாக்குரிமையை பற்றி பேசுகிற போது இந்துக்களிடமிருந்து அதை பிரித்து பார்க்க முடியாத தற்கொலைக்கு சமமாகும் என்றவுடன் அம்பேத்கர் எழுந்து நின்று விட்டார். உட்கார்ந்து விட்டு எழுந்து, உங்கள் நிலைப்பாடு என்ன, எங்கள் நிலைப்பாடு என்பதை நான் புரிந்து கொண்டேன், நான் வெளியேறுகிறேன் என்று வெளியே வந்து விட்டார். இது முதல் சந்திப்பு. இதுதான், இதற்கு பின்னர் தான் இந்த தனி வாக்குரிமையை குறித்த பிரச்சனை பூதாகாரமாக கிளம்பி எரவாடா சிறையிலே அவர் உண்ணான் நோன்பு இருக்கின்ற போது, காந்தியாருடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிற தருணத்தில் தலைவர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் உள்ளிட்ட ராஜகோபாலாச்சார் உள்ளிட்ட தலைவர்கள் அங்குமிகுமாக சென்று அம்பேத்கர் அவர்களிடமும் காந்தியாரிடமும் மாறி மாறி அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக் கொண்டிருக்கிற கட்டத்திலே அவரிடத்திலே அழைத்து செல்லுகிறார். காந்தியாரிடத்திலே அழைத்து செல்கிறார். அப்பொழுது காந்தியாரிடத்திலே போய் அவர் பேசுகிற பொழுது மிக உருக்கமான சந்திப்பு. அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார், மரணத்தின் வாசல் இருக்கின்றார் அண்ணல் காந்தியார். அப்பொழுது இருவரும் பேசுகிற வார்த்தைகள் நெஞ்சை உருக்கக்கூடியவை. அப்பொழுதுதான் அந்த வாதத்தின் போதே, என்னை ஏன் எதிரியாக பார்க்கிறீர்கள், அவரும் கேட்கிறார், இவரும் கேட்கிறார். அப்பொழுது கடைசியாக ஒரு கோரிக்கையாவது பரிசீலனை செய்யலாமே என்ற நிலைமை வருகிற பொழுது, அது பரிசீலிக்க வேண்டிய நிலைமை வருகிற பொழுது நான் நினைவூட்டுகிறேன், ஐரோப்பிய மண்டலத்திலே சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்த தந்தை பெரியார் அவர்கள் ஒரு நீண்ட தந்தியை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு அனுப்பினார். மகாத்மாவின் உயிர் மதிக்கத்தக்கதுதான், ஆனால் அந்த ஒரு உயிரை காப்பதற்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களினுடைய உரிமையை இழந்து விடுவதற்கில்லை, இழந்துவிடக் கூடாது என்று. ஆயினும் கூட அவர்கள் இதற்கு மத்தியிலே ஒரு சமரச திட்டம் உருவாகி பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது, எப்படிப்பட்ட தேர்தல் முறையை கொண்டு வருவது என்ற முறையிலே பேச்சுவார்த்தை நடந்து 1932 செப்டம்பர் 22 ஒப்பந்தம், பூனா ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. வரலாற்றிலே பேசப்படுகிற புரே அக்ரிமெண்ட். அண்ணல் அம்பேத்கர் ஒரு தரப்பிலே கையெழுத்திடுகிறார், பண்டிட் மதன் மோகன் மாளவியா அடுத்த தரப்பிலே கையெழுத்திடுகிறார். அப்பொழுது பக்கத்திலே இருந்த ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜி அவர்கள் கையெழுத்து போட்ட டாக்டர் அம்பேத்கர் பேனாவை இதை நினைவாக நான் எனக்கு தாருங்கள் என்று வாங்கி கொண்டு ராஜாஜி தன்னுடைய பேனாவை அன்றைக்கு அண்ணல் அம்பேத்கரிடம் தந்தார். இந்த நிகழ்வுகள் நடைபெற்று அதற்கு பிறகு வட்டமேஜ மாநாட்டுக்கு மீண்டும் 2வது வட்டமேஜ மாநாட்டிலே காந்தியாரும் கலந்து கொண்டார். நேருக்கு நேர் வாதங்கள், அதற்குள்ளே இப்பொழுது நேரமில்லை செல்வதற்கு, கடுமையான விமர்சனங்கள். அப்பொழுது அம்பேத்கர் அவர்கள் ஆணித்தரமான வாதங்களை வைக்கிறார். ஏன், வின்ஸ்டன் சர்ச்சிலேயே அவர் ஒரு கட்டத்திலே, சர்ச்சில் மிகப்பெரிய வாதாடுகிற வல்லமை பெற்றவர் தான், ஆனால் அம்பேத்கர் அவரை வீழ்த்துகிறார் வாதங்களிலே. வின்ஸ்டன் சர்ச்சிலே டாக்டர் அம்பேத்கர் வீழ்த்துகிறார். அண்ணல் அம்பேத்கருக்கு அவர் 17 வயது, அவர் மனைவி ரமாபாய்க்கு 9 வயதிலே திருமணம். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளில் 3 மகன்கள், ஒரு மகள், 4 பேருமே இறந்து போனார்கள். அப்பொழுது அம்பேத்கர் சொல்லுகிறார், எழில்மிக்க பிள்ளைகள், என் 4 பிள்ளைகளையும் இந்த மண்ணில் புதைத்தேன். அவர்கள் உயிரோடு இருந்திருப்பார்கள், ஆனால் அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள். நெஞ்சம் உடைந்து பேசுகிறேன், மேகங்கள் வானத்திலே நகர்ந்து செல்வதை போல நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன என்று தாங்க முடியாத துக்கத்திலே
அண்ணல் அம்பேத்கர் பேசுகிறார். 1935 தான் இயோலா மாநாடு, 36 சுதந்திர தொழிற்கட்சி இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி தொடங்குகிறார். 37 சட்டமன்ற தேர்தலிலே மும்பையிலே சுதந்திர தொழிற்கட்சி அம்பேத்கர் கட்சி போட்டியிட்டு 17 இடங்களில் போட்டியிட்டு 15 இடங்கள் ஒதுக்கப்பட்ட தொகுதிகள், 2 தொகுதிகள் பொது தொகுதிகள், 17 இடங்களில் 15 தொகுதிகளிலே அம்பேத்கருடைய கட்சி வெற்றி பெறுகிறது. ஆண்டுகள் வேகமாக செல்லுகின்றன. அடுத்தடுத்து 40களிலே தொடக்கத்திலே நடைபெறுகிற பல்வேறு சம்பவங்கள். இதற்கு பிறகு கிரிப்ஸ் தூது வருகிறது. அதற்கு முன்பு பல்வேறு நிகழ்வுகள். இந்த கட்டத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுப்பது என்று 1947 ஜூலை 15 பிரித்தானிய பேரரசு நாடாளுமன்றத்திலே மசோதா நிறைவேற்றுகிறது. அதற்கு முன்பு இந்தியாவினுடைய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படுகிறது. இது சுவையாக இருக்கும், கேளுங்கள். அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படுகிற பொழுது அந்த சபையிலே பங்கெடுக்கின்ற உறுப்பினர்களை மாகாண சட்டசபைகள் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் 46 நடைபெற்ற தேர்தலிலே டாக்டர் அம்பேத்கருடைய கட்சி படுதோல்வி அடைந்தது. ஒரு இடத்திலே கூட ஜெயிக்கவில்லை. ஆகவே அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமானால் மாகாண சட்டசபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அம்பேத்கருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. வங்காளத்திலே போய் போட்டியிடுகிறார். வங்காளத்திலே இருக்கக்கூடிய தீண்டத்தகாதவர்கள் என்று ஒடுக்கப்பட்ட அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் முஸ்லீம் லீக் கட்சியும் ஆதரித்து, அதற்கு முன்பு கடுமையான விமர்சனங்கள் முஸ்லீம் லீக் மீது, முஸ்லிம்கள் மீது வைக்கிறார். அந்த முஸ்லீம் லீக் கட்சியும் ஆதரித்து அவர் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக டாக்டர் அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதான் வாழ்க்கையிலே ஒரு திருப்பம். சந்தர்ப்பங்கள் எப்படி நிகழ்வுகளை உருவாக்குகின்றன பார்த்தீர்களா? அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தனஞ்செய்கர் எழுதுகிற போது முழுவதையும் படித்துவிட்டு முன்னுரை தந்தவர் டாக்டர் அம்பேத்கர். ஆகவே அந்த வாழ்க்கை வரலாற்று நூல் அம்பேத்கருடைய முழு சம்மதத்தோடு எழுதப்பட்ட நூல். ஏறத்தாழ அவர் எழுதியதாகவே கொள்ளலாம். அதிலே குறிப்பிடுகிறார் ஆசிரியர், திறமையை, தகுதியை, ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் வேண்டும் என்றால் அதை மதிநுட்பத்தோடு, சாமர்த்தியத்தோடு எங்க அந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான பதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விதத்திலே அம்பேத்கர் வங்காளத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் நிர்ணய சபைக்கு வருகிறார். இதுதான் காட்சியினுடைய முக்கியமான கட்டம். 1946 டிசம்பர் 9 அரசியல் நிர்ணய சபை கூடுகிறது. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அதற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். டிசம்பர் 13 பண்டித ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானம், இந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய குறிக்கோள், அதை பற்றிய ஒரு தீர்மானத்தை முன்வைத்து பேசுகிறார். அற்புதமான உரை அன்றைக்கு நேருவின் உரை, மிகச்சிறந்த உரை. நேரு ஏற்கனவே சிறந்த பேச்சாளர். அன்றைய பேச்சு மிக அற்புதமாக அமைகிறது. இடைக்கால அமைச்சரவையிலே முதலில் சேரமாட்டோம் என்று சொன்ன முஸ்லீம் லீக் சேர்ந்து கொண்டாலும் அரசியல் நிர்ணய சபைக்குள்ளே வரவில்லை. சிற்றரசுகளினுடைய பிரதிநிதிகள் வரவில்லை அரசியல் நிர்ணய சபைக்கு. இப்பொழுது சபை தொடங்குகிறது. பண்டித நேரு குறிக்கோளை பற்றி, எதற்காக, என்ன நோக்கம், என்ன குறிக்கோள், வாட் இஸ் த கோல், அந்த தீர்மானத்தை முன்வைக்கிறார். அந்த அவையிலே, அரசியல் நிர்ணய சபையிலே அனைவரும் கைதட்டி வரவேற்கிறார்கள். That was such an excellent speech, a marvelous speech. அடுத்து டாக்டர் ஜெயஹர் பேச எழுகிறார். அதற்கு முன்பு புருஷோத்தமதாஸ் தாண்டன் நேரு பேசியதை வழிமொழிந்து பேசுகிறார், முன்வைத்ததை வழிமொழிகிறார். எம்ஆர் மசானி வரவேற்கிறார். பிராங்க் ஆண்டோனி வரவேற்பும் எதிர்ப்புமாக பேசுகிறார். சியாம் பிரசாத் முகர்ஜி இதில் எந்த மாற்றமும் கூடாது, நேரு பேசியதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம் என்கிறார். ஜெயகர் பேசுகிறார், இப்பொழுது தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டாம் என்று அதனுடைய பாதகங்களை சொன்னவுடன் எல்லோரும் கேலியாக கூக்குரலிடுகிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள், கூச்சலிடுகிறார்கள். அவர் அற்புதமான உரைவீச்சாளர் ஜெயஹர். ஆற்றலுக்கு நடையிலே அருமையாக கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடிய பேச்சாற்றல் மிக்கவர். ஆனால் அவர் மனதிலே முள் தைத்து விட்டதனாலே பேச்சை நிறுத்தி கொண்டு உட்கார்ந்து விட்டார். இந்த கூச்சல், ஏளன கூச்சல், பேச்சு, எதிர்ப்பு கூச்சல் உட்கார்ந்து விட்டார்.
இந்த கட்டத்தில் டாக்டர் பாபு ராஜேந்திர பிரசாத் அந்த அரங்கத்துக்குள்ளே இருக்கின்ற ஒரு உறுப்பினரை அழைத்து இப்பொழுது நீங்கள் பேசுங்கள் என்கிறார். இதுதான் வாழ்க்கையில சந்தர்ப்பம். அப்பொழுது ஒரு உருவம் எழுந்து நிற்கிறது. எல்லோர் விழிகளும் அந்த உருவத்தின் மீதே பாய்கின்றன. வெறுப்பும் கலந்த விழிகள், வியப்பும் பளிச்சிடுகிற கண்கள். ஆம், எந்த மனிதர் மகாத்மா காந்தியையும் ஏளனம் செய்து பேசியிருக்கிறாரோ, எந்த மனிதர் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்து வந்திருக்கிறாரோ, சமூக கட்டமைப்பிலே விடிவு வேண்டும் என்பதற்காக மிக கடுமையான விமர்சன கணைகளை பலர் மீது ஏவி இருக்கிறாரோ, பலரின் வெறுப்புக்கு ஆளாகி இருக்கிறாரோ, அந்த அம்பேத்கர் எழுந்து நிற்கிறார். இவரையும் ஜெயகரை பேசுவது போலவே கைதட்டி உட்கார வைத்து விடுவார்கள் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். கொஞ்ச நேரத்திலே பேச்சை முடித்துக் கொண்டு உட்கார வேண்டியதற்கும் ஏற்கனவே இவர் மீது வெறுப்பு கொண்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் அவர் பேச்சை எடுத்து வைத்த விதம் இருக்கிறதே, அப்படியே கேட்டார் பிடிக்கும் தகையவார் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்பதை போல திக்பிரமை பிடித்தார் போல அந்த அரசியல் நிர்ணய சபை அந்த உரையை அமைதியாக கேட்கிறது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், முஸ்லிம்களின் பிரதிநிதிகள் வரவில்லை, சிற்றரசர்களின் பிரதிநிதிகள் வரவில்லை, நிரந்தரமாக முகம்மதியர்களோடு நாம் போரிட்டுக் கொண்டே இருக்க போகிறோமா? இதுவே காரணமாகி விடாதா? கொஞ்சம் ஒத்தி வையுங்கள். இந்த தீர்மானத்தை இன்றைக்கு நிறைவேற்றுவதை தள்ளி வையுங்கள். இந்த உரை அந்த அரங்கத்தில் அனைவர் மனதையும் கவர்ந்தது. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. அம்பேத்கர் ஜெயித்தார். அந்த காலத்தில் ஜனவரி மாதம் தான் நிறைவேற்றப்படுகிறது. நான் நினைக்கிறேன் பண்டித நேருவின் மனதிலே இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். இதில் என்னவென்றால், அம்பேத்கர் தானாக எழவில்லை பேச வேண்டும் என்று. இந்த வாதத்தில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஒருவரை அழைக்கிறார், நீங்க வந்து உங்க கருத்தை சொல்லுங்கன்னு. இதன் பிறகு எனது அன்புக்குரியவர்களே, 47 ஆகஸ்ட் வரப்போகிறது. ஜூலையிலே பிரித்தானிய பேரரசு சுதந்திரத்துக்கு தாக்கீது கொடுத்து விட்டது. வங்காளம் பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக பிரிந்து விடுகிறது. வங்காளத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்பேத்கர் பதவி இழக்கிறார் அரசியல் நிர்ணய சபையில். இந்த கட்டத்திலே தான் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இப்பொழுது சுதந்திரம் கிடைத்து ஆகஸ்ட் 17 சுதந்திரம் கிடைக்கப் போகிறது. இந்த கட்டத்தில் ஜெயகர் பதவி விலகுகிறார். அதே பம்பாய் மாகாணத்திலே காங்கிரஸ் கட்சி உட்பட அந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் அதே அரசியல் நிர்ணய சபைக்கு டாக்டர் அம்பேத்கரை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள். எந்த காங்கிரஸை கடுமையாக விமர்சிக்கிறாரோ, நான் நினைக்கிறேன் பண்டித நேருவின் மனதிலும் தலைவர்கள் மனதிலும் ஒரு தாக்கத்தை, பட்டேல் மனதிலும், சர்தார் வல்லபாய் பட்டேல் இவருக்கு ஆதரவாகவே பல கட்டங்களிலே பேசுகிறார். ஏன் சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசியல் நிர்ணய சபையில் சொன்னாரே, தீண்டாமை கொடுமையை ஒடுக்குகிற சட்டம் தேவை, தீண்டாமை பயன்படுத்துகின்றவர்களுக்கு எதிராக பாயும் சட்டம் அந்த கொடுமையின் அடித்தளத்தை நொறுக்கும் என்று வல்லபாய் பட்டேல் சொல்கிறார். எனவே அரசியல் நிர்ணய சபைக்கு அதே பம்பாய் மாகாணத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பிலே அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆகஸ்ட் 3 47 சர்தார் வல்லபாய் பட்டேலும் அன்றைய பம்பாய் மாகாண காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எஸ்கே பாட்டீலும் நேருவை சந்தித்து டாக்டர் அம்பேத்கரை உங்கள் மந்திரி சபையிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். ஆகஸ்ட் 6 அண்ணல் அம்பேத்கரை பண்டித நேரு அழைக்கிறார், தன் அறைக்கு அழைக்கிறார். என் அமைச்சரவையிலே உங்களை மந்திரியாக்கிக் கொள்ள நான் விரும்புகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், திட்ட அமைச்சராக நீங்கள் வரலாம் என்கிறார். அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளுகிறார். எனது அன்புக்குரிய வழக்கறிஞர் நண்பர்களே, அந்த அமைச்சரவையிலே அவர் சேருவது என்று முடிவெடுக்கப்பட்டு சுதந்திர இந்தியாவினுடைய முதலாவது சட்ட அமைச்சராக டாக்டர் அம்பேத்கர் பொறுப்பேற்கிறார். ஒரு குவளை தண்ணீர் தருவதற்கு கூட அனுமதி மறுத்த நாட்டிலே, நாவிதர்கள் முடிதிருத்தம் செய்வதற்கு மறுத்த நாட்டிலே, பன்றிகளும் மாடுகளும் செல்லலாம், இவர்கள் செல்லக்கூடாது என்று அனுமதி மறுக்கப்பட்ட நாட்டிலே, மனுஸ்மிருதிகளை தீயிட்டு கொளுத்திய ஒரு மாமனிதனுக்கு இந்த நாட்டினுடைய சட்ட அமைச்சர் என்ற பொறுப்பை இந்த நாடு வழங்கி இருக்கிறது என்றால் அவர்
எத்தகைய ஆற்றலோடு அவர் வளர்ந்திருக்கிறார். அவரை அழைத்து பம்பாய் வழக்கறிஞர்கள் சங்கம் முதல் பாராட்டு கூட்டத்தை நடத்துகிறது. எங்கள் வழக்கறிஞர்கள் சங்கத்திலே அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேச சொன்னபோது பம்பாய் வழக்கறிஞர் சங்கத்திலே முதலாவது சட்ட அமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. சட்ட அமைச்சரானார். அரசியல் சட்டம் 1946 டிசம்பர் 9 அரசியல் நிர்ணய சபை தொடங்கி 1949 நவம்பர் 26 முழுமையாக அனைத்தையும் டாக்டர் அம்பேத்கர் அறிவித்து 385 பிரிவுகள் 8 அட்டவணைகளோடு தரப்பட்ட அந்த அரசியல் சட்டத்தில் 1948 நவம்பர் 17 தீண்டாமையை ஒழிக்கின்ற உரிமை 11வது பிரிவாக as a fundamental right, abolition of untouchability, a fundamental right. இது அம்பேத்கர் கொண்டு வந்தது. அரசியல் சட்டத்திலே இது மாகாண சட்டசபைக்கோ மத்திய பாராளுமன்றத்துக்கோ இதை விடாமல் அரசியல் சட்டத்தினுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதில் 11வது பிரிவாக அன்றைக்கு சேர்த்தார். அது இன்றைக்கு 15வது பிரிவாகி இருக்கிறது. ஃபண்டமெண்டல் ரைட். இந்த இவ்வளவு பெருமையோடு சட்ட அமைச்சரானாரே 1947 சுதந்திரம் வந்த பிறகு 50 ஜனவரி 26 நாடு குடியரசு ஆகிற்றே. இங்கே குறிப்பிட்டாரே வழக்கறிஞர் சரியாக சொன்னார். இந்து சமயத்தினுடைய அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை வகைப்படுத்துவதற்கான சட்டத்தில் சில திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும். திருமணம், பெண்கள் உரிமை, அதற்கு பிறகு மன உரிமை, மன விலக்கு உரிமை. இந்திய அரசியல் சட்டத்தையே அரசியல் நிர்ணய சபை வாதிப்பதற்கு முன்பே அவர் ஓரளவு தயாரித்து வைத்து விட்டார். இதில் மிக முக்கியமாக ஒன்றை கவனிக்க வேண்டும். அரசியல் நிர்ணய சபையினுடைய வடிவமைக்கக்கூடிய டிராஃப்ட் கமிட்டியிலே மொத்தம் 7 பேர். வரைவு கமிட்டியினுடைய சேர்மனாக அம்பேத்கர். கடைசியாக 48ஆம் ஆண்டிலே அரசியல் நிர்ணய சட்டம் முழுமையாக்கப்பட்டு 49 டிடி கிருஷ்ணமாச்சாரி அதிலே உறுப்பினராக இருந்தவர். அவர் பேசுகிறார். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கோபால்சாமி ஐயங்கார் பல பேர் இருந்தார்கள். அவர் சொல்லுகிறார், டிடி கிருஷ்ணமாச்சாரி 7 பேர் இது வரைவு கமிட்டியிலே டாக்டர் அம்பேத்கர் தலைவராக்கப்பட்டார். ஆனால் 7 பேரில் ஒருவர் அந்த பதவியை விட்டு விலகினார். அந்த பதவிக்கு இன்னொருவரை போட்டார்கள். ஒருவர் மரணமடைந்தார். 2 பேர் வெளிநாட்டு பயணங்களில் இருந்தார்கள். 2 பேர் அரசியல் அலுவல்களை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த அரசியல் சட்டத்தினுடைய ஒவ்வொரு சரத்தையும் தந்தவர், எழுதியவர், வரைந்தவர், தந்தவர் ஒரே ஒருவர் தான். அது டாக்டர் அம்பேத்கர் தான் என்று யார் சொல்வது? டிடி கிருஷ்ணமாச்சாரி. அதைத்தான் கவனிக்க வேண்டும். டிடி கிருஷ்ணமாச்சாரி இந்த அரசியல் சட்டத்தை முழுமையாக தந்தது முழுக்க டாக்டர் அம்பேத்கர் என்று அரசியல் நிர்ணய சபையிலே பாராட்டு தெரிவிக்கின்றார். இப்பொழுது இந்து சமயத்தை பற்றிய, இந்துக்களை பற்றிய சட்டத்தை நிறைவேற்ற ஆசையோடு இருக்கிறார். பண்டித நேரு உறுதியளிக்கிறார், உறுதியாக நிறைவேற்றி விடுவோம் என்கிறார். ஆனால் நாடாளுமன்றத்திலே எதிர்ப்பு, பலருடைய எதிர்ப்பு, இப்ப வேண்டாம், இந்து லாவிலை கொண்டு வரக்கூடாது என்ற எதிர்ப்பு காரணமாக கொண்டு வரப்படவில்லை. எனவே 1951 செப்டம்பர் கடைசி வாரத்தில் பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நான் இந்த அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதென்று நீண்ட நாட்களாகவே முடிவெடுத்து விட்டேன். என் உடல் நலமும் இடம் தரவில்லை. ஆனால் என் நெடுநாள் கனவாகிய இந்த இந்து சட்டம் இந்த நாடாளுமன்றத்தின் ஆயுள் முடிவதற்குள்ளாக நிறைவேற்றப்படும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் அமைச்சராக நீடித்து வந்தேன். இப்பொழுது அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சித்த பொழுது அதிலே திருமணம், மணவிலக்கு, டைவர்ஸ் அது பற்றிய சரத்துக்களையாவது சட்டமாக்கி விடலாம் என்று நான் என் ஆசையை கூட தனித்துக் கொண்டு அதற்கு ஒப்புக்கொண்டேன். அதுவும் நிறைவேறவில்லை. எனவே நான் அமைச்சராக தொடர்ந்து நீடிக்க விரும்பவில்லை என்று ராஜினாமா செய்கிறார். ஆனால் அவர் கொண்டு வந்த மசோதாக்களின் மீதான விவாதங்களிலே பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக அதுவரை நான் இருக்கிறேன் என்று ஒப்புக்கொள்கிறார். 1951 அக்டோபர் 11 பாராளுமன்றம் கூடுகிறது, லோக்சபா கூடுகிறது. அந்த டே தேர் வாஸ் நோ கொஸ்டின் அவர். அன்றைக்கு கேள்வி நேரம் இல்லை. வேறொரு மசோதாவை பேச அழைக்கிற பொழுது அடுத்து டாக்டர் அம்பேத்கர் எழுந்து நான் முதலில் பேசி விடுகிறேன் என்கிறார்.
ஸ்பீக்கர் இல்லை, அதை தெரிஞ்சுக்கிடுங்க. ஸ்பீக்கர் இல்லாவிட்டால் துணைத் தலைவர்கள் பேனல் ஆஃப் சேர்மன் இருப்பார்கள். அதிலே ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி உட்கார்ந்திருக்கிற பொழுது டாக்டர் அம்பேத்கர் எழுந்து சொல்கிறார், என்னை முதலில் பேச அனுமதியுங்கள். அப்பொழுது அந்த தலைவர் பொறுப்பில் இருந்தவர் ஒரு தவறு செய்து விடுகிறார். அது மிகப்பெரிய தவறு. ஆஸ் எ பார்லிமெண்டேரியன் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன வாசிக்க போகிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்கிறது காப்பி எனக்கு முன்கூட்டி நீங்கள் கொடுத்துருந்தால் நான் அனுமதிக்கலாம் என்று சொல்கிறார். உடனே ஹெச்வி காமத் எழுந்து, இது என்ன சென்சார் செய்கிறீர்களா? அவர் என்ன வாசிக்க போகிறார், என்ன பேசுகிறார் என்பதை உங்களிடம் எப்படி தர வேண்டும்? குன்சுரு அதை ஆட்சேபிக்கிறார். உடனே அந்த துணைத் தலைவர், இல்லை, ஆட்சேபகரமான அவதூறான பகுதிகள் எதுவும் இடம்பெற்று விடுமோ என்ற காரணத்தினால் கேட்டேன், பரவாயில்லை, அவரை நான் மாலை 6 மணிக்கு பேச அனுமதிக்கிறேன் என்று சொன்னவர் திடீரென்று முடிவை மாற்றிக்கொண்டு நவ் மிஸ்டர் லா மினிஸ்டர் அப்படிங்கிறார். அம்பேத்கரை பேச சொல்லலான்னு நவ் மிஸ்டர் லா மினிஸ்டர் என்கிறார். டாக்டர் அம்பேத்கர் எழுந்தார். மிஸ்டர் சேர்மன், ஐ ஆம் நோ லாங்கர் எ லா மினிஸ்டர். நான் சட்ட அமைச்சர் அல்ல. நான் இந்த சர்வாதிகாரமான முறைகளுக்கு அடிபணிய மாட்டேன் என்று குறிப்புத்தாள்களை கையில் எடுத்துக்கொண்டு அவையை விட்டு வெளியேறிவிட்டார். 1951 அக்டோபர் 11 நடக்கிறது. எல்லோரும் வருந்தினார்கள். அம்பேத்கர் உரையை கேட்க எல்லோரும் ஆசையோடு இருந்தார்கள். அவர் ராஜினாமா செய்து விட்டார் என்ற செய்தி வந்துவிட்டது. அதற்கு அவர் ராஜினாமா செய்து அவருடைய அந்த அமைச்சராக கடைசி உரையை கேட்க எல்லோரும் ஆவலோடு இருந்தார்கள். அவர் வெளியேறி சென்று விட்டார். அதன் பிறகு பொதுத் தேர்தல் வருகிறது. அவர் போட்டியிடுகிறார். அவர் கட்சி படுதோல்வி அடைகிறது. அவருடைய துணைவியார் ரமாபாய் இறந்ததற்கு பிறகு 35 இறந்ததற்கு பிறகு 48 அவர் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளவும் அவருக்கு உறுதுணையாக இருக்கவும் மருத்துவம் பிடித்த ஒரு சகோதரி சாரதா கபீர் என்கின்ற ஒரு அம்மையாரை அவர் அவர் பார்ப்பன வகுப்பை சேர்ந்தவர். இந்த காரணங்களை சொல்லித்தான் அவர் திருமணம் செய்து கொள்கிறார். இது நடைபெறுகிறது. அந்த அம்பேத்கர் துணைவியார் பலருக்கு கடிதம் எழுதுகிறார். நாடாளுமன்ற வாழ்க்கை தான் அம்பேத்கருக்கு உடலுக்கும் உள்ளத்துக்கும் உறுதி தருவது. அதைத்தான் அவர் விரும்புவார். அவர் நாடாளுமன்றம் தான் அவரை இயக்கும். எனவே அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்று முக்கியமானவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அவர் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநிலங்களவைக்கு டாக்டர் அம்பேத்கர் செல்லுகிறார். 52 இந்த நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் ஒரு கட்டத்தில் வாதம் வலுப்பெறுகிற பொழுது, நீங்க தானே இந்த அரசியல் சட்டத்தை தந்தீர்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிற பொழுது ஆத்திரப்பட்டவராக, வேண்டும் என்று சொல்லவில்லை, ஏனென்றால் அம்பேத்கரை இப்படி சொன்னாரே என்று பலர் மேற்கோள் காட்டுகிறார்கள். அவரை ஆத்திரமூட்டியதன் விளைவாக, நான் தான் அரசியல், நான் ஒரு கருவி, இப்ப சொன்னா இந்த அரசியல் சட்டத்தை நான் கொளுத்துகிற ஆளாக இருப்பேன். I will ban the constitution. இதை எடுத்து வைத்துக் கொண்டு அரசியல் சட்டத்தை கொளுத்த சொன்னார் என்ற வாதத்தை வைக்க தேவையில்லை. அது சரியல்ல. அந்த நேரத்திலே அவருக்கு ஆத்திரமூட்டியதன் விளைவாக அந்த வார்த்தையை சொன்னார். பின்னர் ஒரு 2-3 திங்களுக்கு பிறகு அவர் அரசியல் சட்டத்தை ஆதரித்து பேசுகிறார். இந்த வாதங்கள் எல்லாம் நடைபெற்று ஒரு வார்த்தையை கவனித்திருப்பீர்கள், கற்பி போராடு ஒன்று சேர். இதை எதற்காக சொன்னார் தெரியுமா? 40களிலே மும்பையிலே ஒடுக்கப்பட்ட தீண்டத்தகாத சமுதாயத்து மக்களினுடைய மாநாடு நடந்தது. 2 நாள் மாநாடு. முதல் நாள் மாநாட்டுக்கு கூட்டம் வரவில்லை, கூட்டமே இல்லை. மறுநாள் பம்பாய் கிரானிக்கல் பத்திரிகை, அம்பேத்கர் ஒரு பெரிய தலைவர் அல்ல, தீண்டத்தகாத சமுதாயத்துக்கு அவர் பிரதிநிதி அல்ல, அவர் அவர் அழைத்த மாநாட்டுக்கு, அவர் ஏற்பாடு செய்த மாநாட்டுக்கு கூட்டம் வரவில்லை என்று கேலியும் கிண்டலும் ஏளனமும் செய்து அந்த பத்திரிகைகள் எழுதின. 2வது நாள் மாநாட்டிலே அதற்கு பதில் சொல்லுகிறார் டாக்டர் அம்பேத்கர். We have no funds to educate our people about the atrocities committed on them and agitate and organize. எங்கள் மக்களுக்கு கல்வியை போதித்து அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒன்று திரட்டி போராடுவதற்கு எங்களிடம் பண வசதி இல்லை. கூட்டம் இல்லைங்கிறான்ல, அதுதான்
எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ் என்ற சொற்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அங்கே பயன்படுத்திய சொற்கள். இந்த நாட்களுக்கு பிறகு நான் குறிப்பிட்டேன் அல்லவா, நிறைவாக அவர் ஏற்கனவே அறிவித்தவாறு நாகபுரிக்கு வருகிறார். 56 அக்டோபர் 14 புத்த மதத்தை ஏற்றுக்கொள்கிறார். நான் இப்பொழுது நினைவூட்டுகிறேன், இந்த சௌதார் குலத்திலே பேசுகிற பொழுது வேண்டுமென்றே ஒரு பகுதியை அப்பொழுது நான் சொல்லவில்லை. அந்த உரையினுடைய நிறைவு பகுதியிலே கொண்டு வர வேண்டும் என்று அப்பொழுது சொல்லவில்லை. அந்த பேச்சில் சொல்லுகிறார், அங்கே தாய்மார்கள் இருக்கக்கூடிய பிரிவுக்கு சென்று அன்றைக்கு சொல்லுகிறார், என் சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகள் மது அருந்தினால் உணவு கொடுக்காதீர்கள். சகோதரிகளே, உங்கள் கணவன்மார்கள் மது அருந்தினால் உணவு கொடுக்காதீர்கள். மதுவின் கொடுமையை தொடக்கத்திலே கூறிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசுக்கு வருமானம் தேவைப்படுகிறது என்ற நெருக்கடி வந்த ஒரு காலத்தில் அதிலே சற்று சமரசம் செய்து கொண்டார் என்ற செய்தியை கூறக்கூடும். தேவைப்படுகிறது, எப்படி நிர்வாகத்தை நடத்துவது, மதுவிலக்கு இருக்குமானால் அரசுக்கு வருமானம் வராது என்கிற ஒரு கட்டத்தில் சற்று தளர்வை ஏற்படுத்தலாம் என்று சொன்னவர் 56 மறைவதற்கு முன்பு அக்டோபர் 14 நாகபுரிக்கு வருகிறார். புத்த மதத்தை ஏற்றுக்கொள்கிறார். 3 லட்சம் பேரோடு வருகிறார். விஜயதசமி என்று வருகிறார். அப்பொழுது அங்கே எடுக்கின்ற உறுதிகளில் 22 உறுதிமொழிகள் கல்வெட்டில் இருக்கிறது. அதிலே ஒரு உறுதிமொழி தான் 18வது உறுதிமொழி தான், I won't take any intoxicant in my life. எந்த போதை பொருளையும் நான் எடுத்துக்கொள்ள சாப்பிட மாட்டேன். இந்த உறுதியை நான் தெரிவிப்பதற்கு காரணம், அம்பேத்கர் மறையவில்லை. இந்த நாட்டின் அரசியல் சட்டத்தை தந்தார். தந்தது மட்டுமல்ல, நான் அம்பேத்கர் அவர்களினுடைய வழிவந்த மக்களுக்கு, அவரை நேசிக்கின்ற மக்களுக்கு, அவர் வழியிலே போர்க்களங்களை, கிளர்ச்சி களங்களை அமைக்கின்ற என் தோழர்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய கௌரவ காரியதர்சி ராட்டுவிடத்திலே சொன்னதாக அவர் மக்களுக்கு சொல்வதாக தன்னுடைய தலகர்த்தர்களுக்கு சொல்கிறார். விடியல் எனும் தேரை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். கொடும் துன்பங்களை சந்தித்து, எண்ணற்ற துயரங்களை, தொல்லைகளை மேற்கொண்டு, வாழ்நாளெல்லாம் போராடி, என் எதிரிகளோடு போரிட்டு, இந்த விடியல் எனும் தேரை, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த விடியல் எனும் தேரை இங்கே இன்றைக்கு நீங்கள் காண்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். Let this caravan go ahead. இது முன்னேறி செல்லட்டும் இந்த விடியல் எனும் தேர். என்ன இடையூறுகள் இந்த வழியிலே வந்தாலும் சரி, ஆனால் என் சேனாதிபதிகளுக்கு, என் தலகர்த்தர்களுக்கு, என் சகாக்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இந்த விடியல் தேரை இன்னும் மேலும் முன்னேறி கொண்டு செல்ல ஒருவேளை முடியாமல் போய்விட்டால் அங்கேயே இருக்கட்டும் அந்த தேர். ஆனால் அது பின்னோக்கி செல்வதற்கு மாத்திரம் ஒருபோதும் அனுமதித்துள்ளார்கள். அவருடைய மற்ற செய்திகளும் மற்ற கருத்துக்களிலே முரண்பாடுகள் இருக்கலாம். மாகாண மொழி பற்றிய கருத்திலே, ஜனநாயகத்தை பற்றிய கருத்திலே, ஆனால் கூட பெப்சுவிலே 356வது பிரிவு பிரயோகிக்கப்பட்ட பொழுது, குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனம் செய்யப்பட்ட பொழுது கடுமையாக நிந்தித்து கண்டனம் தெரிவித்தார் டாக்டர் அம்பேத்கர். ஆகவே மற்ற கருத்துக்களிலே முன்ன பின்ன சில முரண்பாடுகள் வரலாம். ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட தீண்டத்தகாத மக்களுக்கு மனுஸ்மிருதியின் பெயரால், 4 வருடத்தின் பெயரால் இழைக்கப்பட்ட கொடுமைகளில் இருந்து விடுவித்துக் கொண்டு வந்து இந்த விடியலை தந்தவர் அண்ணல் அம்பேத்கர். அரசியல் சட்டத்தை தந்தவர் அம்பேத்கர். வாழ்நாளெல்லாம் அதுவே அவரை இயக்கியது. அந்த லட்சியத்துக்காகவே வாழ்ந்தார். அவர் வென்றார். நான் படித்திருக்கிற படிப்பை என்ன, என் பார்வையில், எனது பார்வையில் என்பது கூட தவறு, அவரிடமிருந்து நான் பெற்றது என்ன? What message I have got from him, what inspiration I have received from this greatest leader, from this legendary leader of the oppressed people. ஆபிரகாம் லிங்கனுடைய கனவு நனவாகட்டும் என்று அவர் சொன்னார். அமெரிக்க அரசியல் சட்டத்தின் 14வது திருத்தம் தான் என் நெஞ்சை மிக மிக கவர்ந்தது. படைக்கப்பட்டவர்கள் அனைவரும் சமமானவர்களே, whether they were blacks or whites or Spanish. அண்ணா வெள்ளை மாளிகை எழுதினார், இன்றைக்கு எந்த
மிருகங்களை விட இழிவாக நடத்தப்பட்ட நீக்ரோக்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த கருப்பர் இனத்திலிருந்து ஒரு முறை அல்ல 2வது முறை ஒபாமா ஜனாதிபதி ஆகியிருக்கிறார். ஒரு லட்சியத்திலே உறுதியான பற்று இருக்குமானால் அதிலே வெல்ல முடியும். என்னை இயக்குவது எது? நான் பிறந்த மண், பொன்னாடாகிய தமிழகம், புண்ணிய பூமியாகிய தமிழகம், மனித குலத்துக்கே வழிகாட்டிய அறநூல்களை தந்த தமிழகம், மனித நேயத்தை தந்த தமிழகம், உலகத்துக்கே பண்பாட்டை கற்றுத்தந்த தமிழகம். இந்த மண் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்த தமிழகம். இந்த உலகத்தில், இந்த புவியில் எல்லா தேசங்களிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள். தமிழன் இல்லாத நாடே இல்லை. இன்றைக்கு உபகண்டத்தில் இருக்கக்கூடிய எந்த தேசிய இனத்துக்கும் இந்த பெருமை கிடையாது. இந்தியாவிலே பல தேசிய இனங்கள் இருக்கின்றன. ஒருமுறை நாடாளுமன்றத்திலே கேட்டார், did you mention nationalities? நான் தவறாக வார்த்தை தவறி ஸ்லிப் ஆஃப் தி டங்ல சொல்லிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு நேஷனாலிட்டிஸ் நான் சொன்னேன். அவர்கள் கருத்து ஒரு நேஷனாலிட்டி தான் இருக்கு, இந்திய நேஷனாலிட்டிங்கிறதுல. அவங்க கேட்டாங்க, எஸ், I am very clear in my thoughts, I am very clear in my speech. Yes, I stated nationalities. This subcontinent consists of so many nationalities. ஆகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தேசிய இனத்தை சேர்ந்தவனுக்கும் தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவனுக்குரிய பெருமை கிடையாது. ஏன் தெரியுமா? உலகம் பூராவிலும் வாழ்கிறவர்கள் தமிழர்கள். எல்லா தேசங்களிலும் இருக்கிறார்கள், புவியெங்கும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்று ஒரு தேசம் இல்லை. எக்காரணத்தை முன்னிட்டும் அடிமை வாழ்வை, அடிமை நுகத்தடியை சுமந்து கொண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உரிமையோடு வாழ்ந்த தமிழர்கள் சிங்களவனோடு சேர்ந்து வாழ முடியாது. இங்கே வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். உங்கள் இதய கதவுகளை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். பேசுகிறவன் வைகோ, அவன் மாவீரர் திலகம் பிரபாகரனை நேசத்துக்குரியவன். அதை மறந்துவிட்டு என் வார்த்தைகளை, என் கருத்துக்களை உங்கள் இதய தராசிலே எடை போடுங்கள். ஈழத்தில் தமிழினம் வதைக்கப்பட்டதை போல 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு எங்கேயும் மனித குலத்திலே துயரங்களை ஒரு இனம் அனுபவிக்கவில்லை. கொடூரமான துயரம். லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். குஞ்சு குழுவாரமாக பிஞ்சுகள் கொல்லப்பட்டனர். பல்லாயிரக்கணக்கான தாய்மார்களின் மானம் சூறையாடப்பட்டது. உயிரை விட உயர்வாக கருதிய நமது சகோதரர்களின் கற்பு சூறையாடப்பட்டது. நிர்வாணமாக இழுத்துச் செல்லப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை கூட இன்றைக்கு ஹேக் நீதிமன்றத்திலே குற்றக்குண்டிலே நிறுத்தி தண்டிக்கின்றது உலகம். 8 ஈழத்து தமிழறிஞர்கள் அம்மனமாக இழுத்துச் செல்லப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர். சேனல் 4 உலகத்துக்கு காட்டியது. இசைப்பிரியா என்கின்ற நமது தமிழ் தங்கை கொடூரமாக கற்பழிக்கப்பட்டுக் கொல்லப்பட்டார். இத்தனை கொடுமைகளும் நடந்து இருதயத்தை பதற வைக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது. மனித உரிமைகள் எங்கே? அவர்கள் சேர்ந்து வாழ முடியாதது மட்டுமல்ல, இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு காரணமானவர்கள் கூண்டில் நிறுத்தப்பட்டாக வேண்டும், நிறுத்தப்படுவார்கள். எரித்திரியாவுக்கு சின்னஞ்சிறு தேசம் வளர்ந்த வரலாற்றை பாருங்கள். ஆண்டு கணக்கில் போராடி பொது வாக்கெடுப்பிலே சுதந்திர தேசமாகிவிட்டது. பொது வாக்கெடுப்பு நடந்தே தீரும். நான் கடந்த வருடம் பிரசல்ஸிலே ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே நான் ஜூன் 1ஆம் தேதி இதை நான் பிரகடனம் செய்து பேசியிருக்கிறேன். சிங்கள குடியிருப்புகளில் இருந்து சிங்களவர் வெளியேற்றப்பட வேண்டும். தமிழர் தாயகத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். ராணுவமும் போலீஸும் அனைத்து நாடுகளினுடைய பார்வையிலே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். உலகில் எங்கெல்லாம் ஈழத்து தமிழர்கள் வாழ்கிறார்களோ அந்தந்த நாடுகளில் அங்கங்கே அந்த வாக்கெடுப்பிலே பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய இந்த ரெஃபரண்டம் இது நடக்கும். அதே நேரத்தில் இத்தனை லட்சம் தமிழர்களும் கொல்லப்பட இருக்கிறார்கள் என்ற செய்தியை தெரிந்து கொண்டே பான் கி மூன் வேண்டுமென்றே கடமை தவறினார். அருகாமையிலே இருந்த விஜய் நம்பியாரின் சகோதரன் அங்கே லட்சக்கணக்கான தமிழர்களை கொண்டு குவித்த இலங்கை அதிபருக்கு ராணுவ ஆலோசகன் சதீஷ் நம்பியார். நான் கேட்கிறேன், பான் கி மூன் கொடுமைக்கு துணையாக நிற்பான் என்பதனாலேதான் வீரத்தியாகி முத்துக்குமார் தன்னுடைய மரண சாசனத்திலே பான் கி மூனை குற்றம் சாட்டி மரண சாசனம் தந்தார். பான் கி மூனை கூண்டிலே நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நெஞ்சிலே உள்ளவனாக நான் அந்த கோரிக்கையை எல்லா இடங்களும் வைக்கப் போகிறேன். எந்த காரணமும் இல்லை. நாம் நாதியற்றவர்கள் அல்ல.
நம் நாதி இல்லாதவர்கள் அல்ல. இந்த கொடுமைகளை உலகம் தெரிந்து கொள்கிற போது என்னுடைய அன்புக்குரியவர்களே, நான் அண்மையிலே ராம் ஜெத்மலானி அவர்கள் தலைமையிலே 3 தமிழர்கள் உயிரை காக்க வந்தாரே அந்த மாபெரும் வழக்கறிஞர், அவர் தலைமையிலே ஈழத்தில் இனக்கொலை, இதயத்தில் ரத்தம், ஜெனோசைட் ஆஃப் ஈழம், தமிழ்ஸ் ஹார்ட்ஸ் ப்ளீட், அதை ஹிந்தியிலே சப்டைட்டில் போட்டு, இந்தி மொழி எனக்கு தெரியாது, இந்தி மொழியை நான் ஆதரிக்கவும் இல்லை, ஆனால் சாஞ்சிக்கு சென்ற போது அந்த மக்களின் வரவேற்பை, அந்த ஊர் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான ஊர், 3 நாட்களில் அந்த ஊர் மக்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவாக திரண்டார்கள். அந்த புகைப்படங்களை பார்த்துவிட்டு இந்த சப்டைட்டில் போட்ட அந்த சகோதரன், இந்தி மொழியிலே சப்டைட்டில் போட்டவன், என் உரை ஆங்கில உரைக்கு சப்டைட்டில் போட்டவன் என் உதவியாளரிடம் சொன்னானாம், இதை பார்த்துவிட்டு இந்த சப்டைட்டில் போட்டுவிட்டு நானும் என் மனைவியும் 3 நாள் தூங்க முடியவில்லை என்றான். மராட்டியத்திலே 5ஆம் தேதி வெளியிடப் போகிறோம், மராட்டிய மொழியிலே வருகிற 5ஆம் தேதி. வங்க மொழியிலே வெளியிடப் போகிறோம் கல்கத்தாவில், உருது மொழியிலே வெளியிடப் போகிறோம் ஸ்ரீநகரில், பஞ்சாபி மொழியிலே வெளியிடப் போகிறோம் ஜலந்தரில், பாட்னாவுக்கும் போக இருக்கிறோம், பின்னரே தக்காணத்துக்குள்ளே வருவோம். இதை பார்க்கிற போது இவ்வளவு கொடுமைகளும் இழைக்கப்பட்டதே, கடமை தவறிவிட்டதே ஐநா மன்றம். ஆதாரங்கள் இருக்கின்றன, நேரமில்லை. ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை மட்டுமே ஒரு தலைப்பாக்கி ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் அண்ட் ரெஃபரண்டம் என்ற தலைப்பில் இன்னொரு அரங்கத்தில் வேறொரு ஊரில் நான் உரையாற்ற திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனால் வழக்கறிஞர்களாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் இணையதளத்திலே தேடுங்கள் தோழர்களே, வழக்கறிஞர்களே, இழைக்கப்பட்ட கொடுமைகளை, ஐநா மன்றம் தவறு செய்ததை, கடமை தவறியதை. நீங்கள் வழக்கறிஞர்கள், விருப்பு வெறுப்பின்றி எடை போட்டு பார்க்கக்கூடியவர்கள். அந்த வகையில் என் வாழ்நாளில், என் ஜீவியத்தில், என் உயிர் மூச்சு அடங்குவதற்குள் என் வாழ்நாளில் இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு காரணமானவர்களை கூண்டிலே நிறுத்தவும், சுதந்திர தமிழ் ஈழம் மலரவும், என் கனவுகள் நனவாகும் என்ற அந்த நம்பிக்கையோடு நான் இயங்குகின்ற உறுதியை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வாழ்க்கை சரிதத்திலிருந்து பெற்றிருக்கிறேன். இவ்வளவு நெடுநேரம் உங்கள் பொன்னான வேலையை ஒதுக்கி தந்தது மட்டுமல்ல, ஓசி விழுந்தால் ஓசை கேட்கிற நிசப்பத்திலே என் பேச்சை கேட்டு இந்த பரந்த வெளியிலே எனக்கு வாய்ப்பையும் இந்த வளாகத்துக்குள்ளே தந்த கோவை வழக்கறிஞர்கள் சங்கத்துக்கு என் வாழ்நாள் பூராவிலும் நன்றியோடு நினைப்பேன் என கூறி விடைபெறுகிறேன்.